Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். சரி, பயோடைவர்சிட்டி நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு டேர்மாக இருக்கும். பிகாஸ் பயோடைவர்சிட்டி பற்றி நம்ம லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். விச் மீன்ஸ் பேசிக் படிச்சிருப்போம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக், அதை விட கொஞ்சம் ஹையர் கான்செப்ட்ஸுமே டீட்டெயில்டாக வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பயோடைவர்சிட்டினா என்ன? பயோ மீன்ஸ் லைஃப், கரெக்டாக? ஸோ டைவர்சிட்டினா என்னென்ன, இந்த ஒரு சோஷியலில் ஒரு லைன் படிச்சிருப்போம். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற விஷயம் படிச்சிருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்தியாவில் வந்து எல்லா ரிலீஜன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புளுமே ஒன்றா ஒரு இடத்துல சர்வை பண்ணுறாங்க இந்தியா அப்படின்ற ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி பயோடைவர்சிட்டினா பயோ மீன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். என்னோட சுற்றி ஏர்த் அப்படின்ற இடத்துல நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. லிவிங் இட் பி லைக் மைக்ரோஸ்கோபிக், நான் மைக்ரோஸ்கோபிக், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரீச்சர்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து இருக்காங்க. சரி, தட்ஸ் வாட் யூ கால் அஸ் பயோடைவர்சிட்டி. அந்த பயோடைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறது ஆல்சோ இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் அவர் இம்பார்ட்டன்ட் ஜாப். சும்மா நான் வந்து எனக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காரு, ஆர் எல்ஸ் லைக் ஐ ஹாவ் ஆல் தீஸ், நான் எல்லா ரிசோர்ஸஸையும் வந்து யூஸ் பண்ணி நான் அடுத்த ஜென்ரேஷன் பற்றி கவலையே படாமல் நான் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அழிச்சிட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதுவுமே இருக்காது. பிகாஸ் they ஆல்சோ ஹேவ் த ரைட்ஸ் டு யூஸ் இட், கரெக்டாக? ஸோ அதை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ பயோடைவர்சிட்டி இந்த அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக ஒரு லைக் காயின் பண்ணவர் அப்படின்னு கூட கேட்கலாம். அது யார் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் இஸ் லைக் எட்வர்ட் வில்சன். இவர் தான் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஹீ பாப்புலரைஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி அப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த டைவர்சிட்டி ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ranging from cellular macromolecules to biomes. So cellular macromolecules. ஸோ இந்த பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்ற கான்செப்டில் வந்து நமக்கு இந்த மைக்ரோமாலிக்யூல்ஸ் இல்லாட்டி மேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படின்ற பேர் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு டேர்ம்ஸாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சைஸ் வாரியாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நான் பயோம்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம், இட் பி லைக் கிராஸ் லேண்ட் இருக்கலாம், ட்ராபிக்கல் இருக்கலாம், டெசர்ட் ரீஜன்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே எதுக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா பயோம்ஸ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இட்ஸ் டைவர்சிட்டி ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ரேஞ்சிங் ஃப்ரம் எத்தனை சின்ன லெவல் இருக்க இடத்துல இருந்து பெரிய பெரிய டெசர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளோட பயோடைவர்சிட்டி. அண்ட் இதை காயின் பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, த பர்சன் எட்வர்ட் வில்சன். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி நம்ம சைடில் பார்த்த மாதிரி காயின் பை எட்வர்ட் வில்சன். அர்த்தம் பார்க்கலாம். ஸோ பயோடைவர்சிட்டி, பயோ மீன்ஸ் என்ன சொல்லுவோம், லைஃப், இட் இஸ் நத்திங் பட் ஃப்ரம் actually the diversity originates from a Greek word, whereas bio and life, and Latin word diversitas அப்படின்னு சொல்லுவோம், which means variety or difference. ஓகேவா? ஸோ த ஹோல் வேர்ட் பயோடைவர்சிட்டி ஜென்ரலி மீன்ஸ் அ வெரைட்டி ஆஃப் லைஃப். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், இட் பி மைக்ரோஸ்கோபிக் ஆர் நான் மைக்ரோஸ்கோபிக், எல்லாம் எப்படி ஒன்றா இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்றது தான் நம்மளோட டாப்பிக்கோட கண்டென்ட்டாக இருக்க போகுது. சரி, next one we are going to see is about the levels of biodiversity. நம்ம பயோடைவர்சிட்டியில் வந்து we have like 3 different levels. One is going to be genetic diversity, another one is going to be species diversity, and the last one is going to be ecological diversity. So first one பாருங்க, genetic, species and ecological diversity. சரி, let us start with the genetic diversity. Genetic ஜீனஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், கரெக்டாக? சரி, ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். மேபி வில் பி ஹேவிங் அ ஐடியா ஆஃப் வாட் ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க். சரி, இப்போ இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். India has more than 50,000 different strains of rice and 1,000 varieties of mangoes. நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேங்கோஸ் நம்ம ஆக்சுவலி இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா we have this much varieties actually. more than like 10,000 varieties of mangoes இருக்குது. அண்ட் ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா we have like nearly 50,000 different strains of rice இருக்குது. ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறேன், ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி நான் பிரிக்கிறேன்னா, ஒரு இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எனக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
and come back. So variation of genes that is found within a species. இப்போ நான் வந்து என்னோட ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸ் தான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்பீஷீஸ்லேயே எனக்கு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கே ஒரே இடத்துல மட்டும் எனக்கு ஒரு ஸ்பீஷீஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ் வெரைட்டி எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதுதான் நான் என்ன சொல்வேன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு வந்து நான் சொல்வேன். சரியா? ஸோ விச் மீன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் அ டிஃப்ரென்சஸ். எங்கே ஒரு டிஎன்ஏ காம்போசிஷன் ஒரு கிவன் ஒரு ஸ்பீஷீஸ் பற்றி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீஷீஸ்லேயே நிறைய டிஎன்ஏ காம்போசிஷன் எனக்கு மாற மாற வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஐ வில் பி ஹேவிங் அ வெரைட்டி ஆஃப் ஜீன்ஸ். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ஜீன்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. Therefore, adaptation to particular environmental conditions may weed out the genetic variations that may not be successful also. Because எனக்கு வந்து இடம் மாற மாற கண்டிப்பாக எனக்கு அந்த ஜெனட்டிக் வேரியும் மாறலாம். அதே சமயத்தில் அது வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் நான் வந்து காஷ்மீர்லேருந்து நான் ஆப்பிள்ஸ் எனக்கு நல்லா விளைவிக்கும். அந்த ஆப்பிளை கொண்டு வந்து காஷ்மீர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் இப்போது சென்னையில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பிகாஸ் காஷ்மீரில் வேணும் த கிளைமேட் ஹவ் இஸ் இட். இந்தியாவில் சென்னையில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த கிளைமேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நான் கொண்டு வந்து வைக்கும்போது சம்டைம்ஸ் இட் மைட் பி சக்ஸஸ்ஃபுல், சில நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாமையும் எனக்கு போகலாம். பட் சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகுது, அந்த டிஎன்ஏல வந்து காம்போசிஷனில் மை ஆல்ட்ரேஷன்ஸ் வில் ஹேப்பன். பிகாஸ் பிளேஸ் இருக்குது, சுற்றி இருக்க என்வரான்மெண்ட் factors, everything will be contributing for my DNA composition. அது மாறும்போது எனக்கு என்னோட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரே ஸ்பீஷீஸில் ஐ மீன் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸஸ் ஆல்சோ. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள். பட் த பாப்புலேஷன்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் சர்டன் டைவர்சிட்டி டு அவாய்ட் த இன்ப்ரீடிங் ஆர் டிசீஸ் எபிடமிக்ஸ். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஒன் இஸ் கோயிங் டு பி இன்ப்ரீடிங், another one is going to be disease epidemics. ஓகே, பிகாஸ் நான் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்து என்ன பசங்க இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் ஐ எம் கீப்பிங் இட் இன் சென்னையில் கொண்டு வந்து விடுறேன். தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிபிலிட்டி. பிகாஸ் என்ன அர்த்தம், நான் வந்து உள்ள எடுத்துறேன். அப்போது அந்த இடத்துல ஸ்பீஷீஸில் அதுக்கு வந்து ஒரு ஏதோ சம் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது நான் கொண்டு வந்து சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஃபார்மில் நான் நட்டு வைக்கிறேன் அப்படின்னும் போது அங்கே சுத்தமாக டிசீஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய மற்ற பிளான்ஸுக்குமே த டிசீஸ் ஆல்சோ வில் ஸ்டார்ட் டு ஸ்ப்ரெட். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டிசீஸ் பரவுறதுக்குமே எனக்கு இதில் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஓகேவா? ஸோ this is the example which I gave you. There are more than 50,000 genetically strains of rice and 1,000 species of mangoes in India. ஸோ எனக்கு இப்படி தான் வெரைட்டியாக எனக்கு கிடைக்குது. And this is going to be like another example. ஸோ இந்த another example யாருன்னு கேட்டிங்கன்னா like Rauwolfia vomitoria. So which is nothing but like இது வந்து it's a kind of எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேர் கெமிக்கல் காம்போசிஷன் வில் பி சேஞ்சிங். ஆக்சுவலி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சைஸாக இருக்கலாம், ஆரல்ஸ் லைக் ஷேப், எல்லாமே இட் கேன் சேஞ்ச். ஆல்சோ இஸ் லைக் ஒன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் we are going to see about the like yes the variety. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா we saw about the species genetic diversity பற்றி பார்த்தோம். Now we are going to see about the species diversity. சரி, இப்போ இந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியில் என்னதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the variety of species found in a habitat. சிம்பிள். நம்ம ப்ரீவியஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு இடத்துல வந்து லைக் ஒரு ஸ்பீஷீஸ் நிறைய ஜீனஸஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா அது ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அதே மாதிரி ஒரு இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll be calling them as species diversity. But first we should understand what is genus and what is species. நம்மளுக்கு ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய டைவர்சிட்டி டாபிக்ஸில் படிச்சிட்டோம். ஸோ ஜெனட்டிக், ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஸ்பீஷீஸ், நம்ம we should not get confused. சரியா? ஸோ ஸ்பீஷீஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா a particular type of organism, a population or a group of population whose members, so which means எனக்கு certain ஒரு similar characteristics ஷேர் பண்ணிக்கக்கூடிய வங்களை, which means they can freely interbreed. இப்போ நம்ம ஸ்பீஷீஸ் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா if we talk about homo sapiens எடுத்துக்கலாம். நான் இப்போ homo sapiens அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா so homo sapiens we all know human beings ஓட scientific name. இதில் homo is going to be my genus name and sapiens is going to be my species name. ஸோ இப்போ sapiensலாம் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா they will be interbreeding among themselves. ஸோ interbreed பண்ணக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம ஸ்பீஷீஸ் அப்படி கீழே நம்ம வந்து கொண்டு போய் can set certain characteristics. moreover like interbreed ஒரு ஃபர்டைலான ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ண கேட்டகரிஸ் எல்லாமே ஸ்பீஷீஸில் வந்து இருக்கும். ஸோ ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அப்படின்னு நான் பார்த்தேன்னா the number of variety of species in a
particular region. நான் சொன்ன மாதிரி. Next is species richness. So which means the number of species or like relative abundance equal to extent to which the numbers of different species are equals or skewed. எக்ஸாம்பிளுக்கு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக் வெரைட்டியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ராக் இட் இஸ் amphibian species. We know what is an amphibian, which means that can live both on land and water அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டா? சரி, இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைக் லுக் அட் திஸ் டயக்ராம். Diversity of species. Western Ghats have greater amphibian species diversity than the Eastern Ghats. So என்ன அர்த்தம், எனக்கு வந்து I have my Eastern Ghats this side and I have my Western Ghats this side. ஸோ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த amphibian species வந்து நிறைய எந்த சைடில் மேஜராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் மை வெஸ்டர்ன் காட்ஸ். எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் கார்ட்லையுமே சுற்றி தண்ணி இருக்குது, வெஸ்டர்ன் கார்டில் தண்ணி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஃப்ராக்ஸ் வந்து எப்போவுமே எப்போ ரிப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூரிங் ரெய்னி சீசன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக் மெட்டமார்ஃபாசிஸ் சொல்லி படிச்சிருப்போம். பிகாஸ் ஃப்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே வில் பி கோயிங் ஃபார் தி எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். வேறு என்ன நடக்கும், ஃபீமேல் ஃப்ராக் வந்து தண்ணி இருக்கிற குளம் குட்டை அங்கெல்லாம் போய்ட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா the female frogs will be laying their eggs. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மேல் ஃப்ராக்ஸ் வந்து அதுக்கு மேலே ஒரு ஜெல்லி லைக் கவரிங், ஒரு ஸ்பாம் கவரிங் வந்து கொடுக்கும்போது the fusion will be happening outside the body. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த எல்லாருக்கும் சூட்டபிள் என்வரன்மெண்ட் வரும்போது அந்த குட்டி குட்டி எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிட்டு they'll be like stages டெவலப் ஆகிட்டு அண்ட் ஃபைனலாக I'll be getting the frog. அப்போ எனக்கு இதில் கீவேர்டு என்ன, எனக்கு வந்து நல்லா மழை இருக்கணும். நம்மளுக்கு மோஸ்ட்லி மழை வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கம்பேர்ட் டு ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காட்ஸில் மழைக்கு சான்சஸ் நிறைய. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா I'll be having greater level of amphibian species in the western Ghats when compared to my eastern Ghats. So look at this diagram. So amphibians நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து we have this many, just ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், but we have more than these actually, to be frank. Yes. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி டு அவர் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம் அப்படின்ற வார்த்தை இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈகோசிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும்போது which means it constitutes of about both biotic as well as abiotic factors. ரெண்டுமே எனக்கு வந்து ஈகோசிஸ்டமில் எனக்கு வந்து இருப்பாங்க. ஸோ பயோட்டிக் ஆஸ் வெல் அஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் யார், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல் த லிவிங் திங்ஸ் வில் பி கமிங் அண்டர் மை பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல் த நான் லிவிங் திங்ஸ். ஸோ பயோட்டிக்கில் என்ன வருவாங்க, லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வில் கமிங் அண்டர் பயோட்டிக். வெரஸ் இஃப் ஐ டாக் அபவுட் தி ஏபயோட்டிக் லைக் சன்லைட் இருக்கட்டும், சாண்ட், ஸ்டோன்ஸ் எல்லாமே ஏபயோட்டிக்கில் வந்துடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் உள்ளே இடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை தான் we call them as the ecosystem. ஸோ இந்த ecosystemல வந்து ஸ்பீஷீஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை, ஒரு பொசிஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ a stable community has the following characteristics. First one பார்த்தீங்கன்னா productivity should not vary too much from year to year. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இட் ஷுட் நாட் ஷோ டூ மச் வேரியேஷன். ஸோ கண்டிப்பாக எனக்கு நிறைய வேரியேஷன் காமிச்சதுனாலுமே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மெயின்டைன் அவர் ஈகோசிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக சில சீசனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது வெராஸ் லைக் ஏதோ ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்து உள்ளே வந்துச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்த்து தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு தே ஷுட் பி கேப்பபிள். ஸோ இட் மீன்ஸ் இட் ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ் டு see the disturbances and invasion to பை ஏலியன். வேறு ஏதாவது ஸ்பீஷீஸ் நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட அவங்க தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the third type. ஃபஸ்ட்டு we saw about the யாரை பற்றி பார்த்தோம், genetic diversity பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் we saw about the species diversity and the third one, the third type of diversity we are going to see is about the ecosystem biodiversity. So ecosystem biodiversity, and I already told you what is an ecosystem. You know what's the biodiversity or meaning. So ecosystem biodiversity அப்படின்னா என்னன்னா the variety of different habitat found in a particular area. ஸோ ஒரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டாட் இருக்கும்போது I can call them as what, ecosystem biodiversity. ஸோ அந்த ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் லெவலுக்கு அபவாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் மை ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி. ஸோ பயாலஜிஸ்ட் ஹேவ் வியூட் த டைவர்சிட்டி அபவ் ஸ்பீஷீஸ் லெவல் இன் வேரியஸ் வேஸ். ஸோ ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டியில் நான் வந்து 3 விதமாக என்னால் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஒன் இஸ் கோயிங் டு பி மை கம்யூனிட்டி டைவர்சிட்டி,
Second one is going to be my habitat diversity. And third one is going to be landscape diversity. இந்த மாதிரி 3 விதமான டைவர்சிட்டியாக என்னால் வந்து இதை பிரிக்க முடியும். Let us talk about the diversity. கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். Just I have given one example. இப்போது diversity at the ecosystem level அப்படின்னு நம்ம பார்த்தேன்னா, if I talk about in India மட்டுமே இத்தனை விதமான டைவர்சிட்டிஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். which means like desert இருக்குது, மேங்க்ரோவ்ஸில் வந்து பிச்சாவரம் அதெல்லாம் போயிருந்தீங்கன்னா நம்ம தெளிவாக இந்த மேங்க்ரூவ் நம்ம தெளிவாக பிச்சாவரம் போட்டிங்லாம் போயிருந்தீங்கன்னா நமக்கு தெளிவாக இருக்கும். அண்ட் we have the rainforest, we have the estuaries, we have the coral reefs. ஸோ கோரல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா no need to go out of the India and all. லைக் இதில் பேர் ராமேஸ்வரமில் கூட சில கோரல்ஸ் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். வெகோட் அந்தமான் இங்கெல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் we have these wetland and elfin meadows. இது எல்லாமே இந்தியாவில் மட்டுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ecosystem diversity. Yes, this is going to be my final. So the moon diversity பார்த்தோம். We saw the genetic species, or genus species and ecosystem diversity. So look at this diagram. First நம்ம யார் பார்க்குறோம், கடைசியாக இருக்கிறது நம்ம genus, the species level, and the top most வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா will be my ecosystem. So genusல ஃபுல்லாக அந்த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் DNA சேஞ்ச் இருக்கிற கதையை பற்றி நம்ம பார்த்தோம். ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் இன்னொரு இடத்துல இன்வால்வ் பண்ணுறேன், அப்போ வந்து இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அண்ட் ecosystem லெவல்லையுமே லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற கதையை வச்சு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பார்க்குறோம். ஸோ the summary of biodiversity, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா imagine this is going to be our biosphere. ஸோ இந்த பயோஸ்பியர் நம்ம இப்போ கரண்ட்டாக வந்து இந்த பயோஸ்பியரில் எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது, we have nearly 13 crores if I'm correct. ஸோ நியர்லி அந்த அளவுக்கு வந்து மோர் தேன் அந்த அளவுக்கே நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா if I talk about this majority எனக்கு யார் இருப்பா, இந்த பர்பிள் கலர் is going to be my virus. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா I'll be having my bacteria. algae கொஞ்சம் ரொம்ப கம்மி தான், பட் ஸ்டில் எனக்கு ஃபஸ்ட்டு யார் நிறைய இருக்கான்னு கேட்டிங்கன்னா I'll be having my wait a minute, actually I'm really sorry, it should be first at the beginning. எஸ், இப்போ டயக்ராம் தெளிவாக பாருங்கள். ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக், ஐம் ரியலி சாரி. ஸோ ஃபஸ்ட்டு த மேஜர் கண்டென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா insects and related species is going to be a purple. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு insects and related species வந்து இட்ஸ் going to be my major part. செகண்ட் ஒன் வந்து யார் இருப்பாங்க நிறையன்னு கேட்டிங்கன்னா மேபி வில் சூஸ் திஸ் டயக்ராம். எனக்கு யார் இருக்காங்க, பேர்ட்ஸ் நிறைய இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலர் வைஸ் ஃபங்கை. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய என்னோட பயோஸ்பியரில் பிரிச்சுட்டே இருக்கலாம். அதில் யார் யார் இருப்பாங்க, வைரஸ், பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, டெரிசியல் பிளான்ஸ் இருக்குது, ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் லைக் மோர் தேன் எனக்கு ஒரு 1 crore ஸ்பீஷீஸ்க்கு மேலே எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இன் மை பயோஸ்பியர். ஸோ இந்த பயோஸ்பியர் ஆர் பயோடைவர்சிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் கிளாசிஃபைட் அஸ் invertebrates, vertebrates and plants. ஸோ இந்த இன்வெர்டிபிரேட்ஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்பைனல் கார்டு இல்லாதவங்களை எல்லாமே வில் பி கிளாசிஃபைங் இட் அண்டர் த குரூப் வி கால் தம் as invertebrates. ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் டயக்ராம். இன்செக்ட்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி வி ஹேவ் இன்வெர்டிபிரேட்ஸ் இருக்காங்க. லைக் பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், earthworms, புழுக்கள், கேட்டர்பில்லர் எல்லாமே இன்வெர்டிபிரேட்ஸில் இருக்காங்க. மொலஸ், க்ரஸ்டேஷியன்ஸ், அதாவது அனிமல் குரூப். மொலஸ், க்ரஸ்டேஷியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே ஓடு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த கிராப்ஸ், ப்ரான்ஸ், ஸ்னெயில்ஸ், இவங்க எல்லாமே இந்த க்ரஸ்டேஷியன்ஸ், மொலஸ் இந்த கேட்டகரி கீழே அது வந்துருவாங்க. சில அனிமல் குரூப்ஸ்மே இன்வெர்டிபிரேட்ஸில் நமக்கு ப்ரெசென்ட். ஈவன் இஃப் யூ டாக் அபவுட் ஸ்னேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா முதுகில் தண்டு இருக்காது, ஸ்பைனல் கார்டு வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகே, இஃப் ஐ கோயிங் டாக் அபவுட் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு லைக் ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வில் பி கம்மிங் அண்டர் மை வெர்டிபிரேட்ஸ். சரியா? ஸோ இந்த வெர்டிபிரேட்ஸ் கீழே நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை பிரிக்க முடியும், மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ஃபிஷஸ். இவங்க எல்லாமே மெஜாரிட்டி இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ்க்கு ஈக்குவலாக யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா I'll be having my fishes. ஸோ 2 கேட்டகரி வந்து பிரிச்சுட்டேன். அண்ட் மை தேர்ட் கேட்டகரி யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா I'll be having my plants. ஸோ plants சிம்பிள், ஈவன் ஃபங்கை இருக்காங்க, மோசஸ், ஃபர்ன்ஸ், I'll be having my angiosperms, algae, lichens. நம்ம லைக்கன்ஸ் பற்றியுமே நம்ம நிறையலாம் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா I'll be qualifying under the plants. இது எல்லாமே வந்து என்னோட பயோடைவர்சிட்டி அப்படிலாம் பிரிக்கலாம், யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரித்து ஒரு சின்ன ஒரு கிராஃபிக்கல் ஒரு கைண்ட் ஆஃப் பை சார்ட் இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி IUCN, which is nothing but International Union for Conservation of Nature. ஸோ இந்த IUCN என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
According to IUCN in the year 2004, more than 1.5 million species were described so far. So imagine in a world வந்து லைக் என்னோட எர்த் நான் எடுத்துக்கிறேன். எர்த்தில் 2004 சர்வே எடுக்க போது லைக் மோர் தென் எவ்வளோ 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் வரைக்கும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். பட் டு பி ட்ரூ, எனக்கு மோர் தென் 7 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்கக்கூடிய இடத்துல only 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் have been identified and described. So what about the remaining one? நம்மளுக்கு இன்னும் அதை ஐடென்டிஃபை பண்ணலை, நம்ம கிளாஸிஃபை பண்ணலை, நம்ம குரூப்பிங் கூட எதுவுமே பண்ணாமல் இன்னும் பார்த்தீங்களா நிறையவே இன்னும் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. That is what they are trying to say. So which means according to Robert May's global estimate, இவர் தான் அந்த ராபர்ட் மே, about 7,000 million species would have, இந்த மாதிரி 7 million species வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஆனால் அதில் நம்ம எத்தனை பேர் டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா only 1.5 தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணவே முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ which means like more species have to be discovered. So only 22% of the total species have been recorded so far. So 100%ல 22% நம்ம ரெக்கார்டே பண்ணியிருக்கோம். ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா லைக் how much? 78% இன்னும் நம்மளால கண்டும் பிடிக்கல, ரெக்கார்டும் பண்ணலை, கிளாஸிஃபையும் பண்ணாமல் தான் நம்ம இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ we have more work to do actually. சரியா? ஸோ இப்போ IUCN கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல just now we saw about these content, which means more than 70 species are recorded as animals. Plants account for about 22% of the total. So insects வந்து பார்த்தீங்கன்னா மோராக இருப்பாங்க, which means about 70%. எனக்கு யார் அந்த பை சார்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், யாராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா it is going to be my insects அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரோனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி, பயோனா என்ன அர்த்தம்? லைஃப். டைவர்சிட்டி, ஸோ டைவர்சிட்டி அமாங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியிற நிறைய உயிரினங்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஃபைன். சரி, இப்போ நான் லிவிங் கண்ணுக்கு தெரியிற நான் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் பற்றி எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ நம்ம சோஷியல் ஸ்டடீஸில் வந்து ஒரு லைன் வந்து படிச்சிருப்போம், இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் பேசக்கூடிய பீப்புள் இருக்கிறாங்க. லைக் வேற வேற விதமான பீப்புள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஜாயின்ட்லி லிவ் டுகெதர், எல்லாம் ஒன்னா வந்து இந்தியா அப்படின்ற இடத்துல ஒத்துமையா இருக்காங்க. இந்த சென்டென்ஸ் கூட அர்த்தம் அதுதான். கரெக்டா? ஸோ இப்போ பயோடைவர்சிட்டியும் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். எர்த் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி லைக் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, ஹவு தே ஆர் லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை பற்றி படித்தா மட்டும் போதாது, மோரோவர் வி ஷுட் நோ ஹவு டு ப்ரொடெக்ட் தம். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து ஃபுல்லாக தியரி மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் நடுவில் வந்து லைக் சில இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்த டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இஃப் ஐம் கோயிங் டாக் அபவுட் லைக் ட்ராபிக்கல் ஏரியாவில் எந்த விதமான ஸ்பீஷிஸ் வந்து நிறைய இருக்கும், ஸோ இந்த ஸ்பீஷிஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ லேண்ட் ஃபார்ம் கவரேஜ் இருக்குது, இதெல்லாமே தான் இந்த லெசனில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல லைக் ஐ திங்க் 2 to 3 பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஃப் ஃபார்ம் இந்த மாதிரிலாம் வந்து வரும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து தேவைப்படாது. பட் ஸ்டில் அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஹவு கேன் ஐ டிஃபைன் த பயோடைவர்சிட்டி? இப்போ நான் அர்த்தம் சொன்னேன், இப்போ நான் டிஃபைன் பண்ணணும், டெக்னிக்கலாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோடைவர்சிட்டி இஸ் த டைவர்சிட்டி ஆஃப் biological organization ranging from cellular macromolecules to biomes. ஸோ macromolecules அப்படின்ற வார்த்தை வந்து நீங்கள் பயாலஜிலேயே ஒரு இடத்துல வந்து படிச்சிருப்பீங்க. பயோமாலிக்யூல்ஸ் ஐ திங்க் இன் லாஸ்ட் இயர் வந்து படிச்சிருப்பீங்க. பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பயோ மைக்ரோமாலிக்யூல்ஸ், பயோ மேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமைனோ ஆசிட்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ இதை நான் வந்து பயோடைவர்சிட்டி எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைவர்சிட்டி ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ரேஞ்சிங் ஃப்ரம் செல்லுலார் லெவல், நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஆர்கானிசம்ஸ் வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த லேண்ட் ஃபார்ம்ல இருக்காங்க, லெட் பி அ ட்ராபிக்கல், லெட் பி அ டெசர்ட் ஒன், எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒத்துமையா இடத்துல பங்கு பிரிச்சு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call them as biodiversity. ஸோ இந்த டேர்ம் பயோடைவர்சிட்டி அதை யார் வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணா, பட் பாப்புலரைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா there is a person, எட்வர்ட் வில்சன். இவர் தான் was the first person to coin the term biodiversity. Yes. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாப்பிக்கோட ஸ்டார்டிங்ல ஐ டோல்ட் யூ வாட் இஸ் த மீனிங். இப்போ ஒரு லைக் பிரிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
biodiversity originates from the Greek word. So Greek word அப்படினா சொல்லும்போது we all know bio, life, and the Latin word diversity means variety or difference. So ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வேற விதமான லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எப்படியா ஒத்துமையா இருக்க போறாங்க is going to be my biodiversity topic. So இந்த biodiversityல பாத்தீங்கன்னா we have 3 different levels. So the 3 different levelsல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிரிஞ்சிருக்கு, எப்படி they vary அப்படின்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். So which means the different levels of biodiversity என்னன்னு கேட்டீங்கன்னா we have genetic biodiversity, species diversity and ecological diversity. So ecological diversity, again இந்த ecology the term நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், and ecosystem அப்படின்ற term கூட நம்ம it's familiar for us actually. So இந்த ecosystem அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன சொல்லலாம், which is a combination of both biotic as well as abiotic factors, correct? So இந்த biotic factors அப்படின்னா என்ன அர்த்தம், biotic factors என்ன சொல்லலாம், like all the living things will be constituting the biotic factors. Like if I'm going to talk about plants, animals, இதெல்லாமே எது கீழே வந்துருவாங்க, biotic factors கீழே வந்துருவாங்க. abiotic factors அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா all the non living things, for example நம்ம சுத்தி இருக்கிற air, sunlight, oxygen எதுவா இருக்கட்டும், let it be like even கல்லு மண்ணு எல்லாமே கூட they will be constituting the abiotic factors. இந்த பயோட்டிக்கா இருக்கட்டும் abiotic-ஆ இருக்கட்டும் ரெண்டுமே together will be coming under the topic ecosystem. So அது எல்லாமே நம்ம இந்த ecological diversity-ல வந்து பார்க்க போறோம். So let us get into detail about this topic. So first one பாத்தீங்கன்னா genetic diversity. So genetic genus, இப்போ நான் வந்து ஒரு ஆர்கானிசமோட சயின்டிபிக் நேம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். Let us talk about human beings எழுதலாம். Homo sapiens. So Homo sapiens அப்படின்னு சொல்லும்போது Homo is going to be my genus name and sapiens is going to be my species. கரெக்டா? ஸோ இதில் ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படி என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா ஜீன்ஸ். ஸோ ஜீனஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ வேரியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃபவுண்ட் வித்தின் அ ஸ்பீஷீஸ். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேங்கோ. நம்ம மேங்கோ இஸ் அ ஸ்பீஷீஸ், கரெக்டா? ஸோ அந்த மேங்கோ அப்படின்ற ஸ்பீஷீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜீனஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லுக் அட் ஹியர், எனக்கு மோரோவர் வந்து இந்தியாவில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லைக் அரவுண்ட் 1000 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வெரைட்டி. இப்போ என்ன அர்த்தம், மேங்கோ ஒரு ஸ்பீஷீஸ்ல எனக்கு எத்தனை 1000 வெரைட்டிஸ் இருந்துச்சு, ஜீனஸ் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. இதுதான் நம்ம எது கீழே கொண்டு வருவோம், ஐ வில் பி பிரிங்கிங் அண்டர் த ஜெனட்டிக் டைவர்ஸ். ஸ்பீஷீஸ் இருக்கும், பட் அந்த ஸ்பீஷீஸ்ல நிறைய வேறுபாடுகள் நிறைந்த ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது மேங்கோ இஸ் ஒன் காமன் எக்ஸாம்பிள். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் லைக் ரைஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அகெயின் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண, ஸ்பெஷலி ஃபார் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சொல்லலாம். அதில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நம்மளால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகெயின் திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த டாபிக் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. இப்போ ஜெனட்டிக் டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃபவுண்ட் வித்தின் அ ஸ்பீஷீஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸ்பீஷீஸ்க்குள்ள வேற வேற விதமான ஜீன்ஸ் டைவர்சிட்டி நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இன்க்ளூட்ஸ் த டிஃபரன்சஸ் இன் டிஎன்ஏ காம்போசிஷன். ஸோ கண்டிப்பாக என்ன ஆக போகுது, எனக்கு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் த மேங்கோ. மேங்கோ வேண்டாம், ஒரு ரைஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, எல்லா ரைஸுமே எனக்கு ஒரே கலர்ல கிடையாது. பிகாஸ் வி ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை கூட விடுங்க, சைஸ் கூட வேரி ஆகும். இப்போ நீங்கள் பாஸ்மதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை லாங் கிரெயின் ரைஸஸ் தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி சீரக சம்பா ரைஸஸ் வந்து குட்டி குட்டியாக நம்ம உடச்சி விட்ட மாதிரி குட்டி குட்டியாக இருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாம் எதனால எனக்கு ரைஸ் அப்படின்ற ஸ்பீஷீஸில் எனக்கு இத்தனை ஜெனட்டிக் வெரைட்டிஸ் இருக்குது. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா லைக் கண்டிப்பாக டிஎன்ஏவோட காம்போசிஷனில் தெர் இஸ் சம் ஆல்ட்ரேஷன். எனக்கு டிஎன்ஏ ஆல்ட்ரேஷன் இருக்கிறதுனால தான் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு வந்து ஷேப் வைஸ் இருக்கட்டும், சைஸ் வைஸ் இருக்கட்டும், கலர் வைஸ், ஈவன் டேஸ்ட் வைஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரியன்ட் வைஸ் கூட எனக்கு வந்து வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்க போகுது. So which means my genetic diversity includes the difference in DNA composition among the individual of a given species. Okay, அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். let us talk about நான் வந்து இப்போ ஆப்பிள்ஸே எடுத்துக்கலாமே. ஸோ ஆப்பிள்ஸ் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீர் ஆப்பிள்ஸ் இட்ஸ் லைக் வெரி காஷ்மீர் ஆப்பிள்ஸ், ஷிம்லா ஆப்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்க, கரெக்டாக? சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்பிள்ஸ்லேயே எடுத்துக்கிறேனே. ஓகே, ஆப்பிள்ஸ் விடுங்க. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சாஃப்ரன். ஸோ சாஃப்ரன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூட, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நான் பேசுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லைக் நிறைய சாஃப்ரன் வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே நல்லா கிளைமேட் எப்படி இருக்கும், நல்லா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும், பர்ஃபெக்ட். லைக் மழையும் இருக்காது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப வெயிலும் இருக்காது, லைக் ஒரு ரொம்ப குளிரான ஒரு கிளைமேட் இருக்கும். அது நம்ம சாஃப்ரனை எடுத்துட்டு வந்து நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு வந்து வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி அ கொஸ்டின் மார்க்.
கரெக்ட்டா? ஆனால் சரி இப்ப நான் எடுத்துட்டு எப்படியோ சம்ஹவ் நான் எடுத்துட்டு வந்து இங்க இன்வென்ட் பண்ணிட்டேன் அந்த ஸ்பீஷீஸ. எனக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வளரவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் டூ யூ எக்ஸ்பெக்ட் எனக்கு சேம் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி தான் இங்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. தேர் வில் பி ஸ்லைட் சேஞ்சஸ். பிகாஸ் நான் எந்த ஒரு ஸ்பீஷீஸுமே வந்து அது ஒரு இருக்கிற இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு நான் வந்து கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன்? அது இருக்கிற என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி தே வில் ட்ரை டூ அடாப்ட் தெம்செல்ஃப். அது என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி ட்ரை டூ அடாப்ட் பண்ணும்போது, வாட் வில் ஹேப்பன் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சில நேரத்துல சக்சஸ் ஆகவும் செய்யலாம். விச் மீன்ஸ் நான் கொண்டு வந்து செடி நட்டு வைக்கிறேன்னா, அது வளரவும் செய்யலாம், வளராமயும் போகலாம். அது அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி அது அடாப்ட் ஆயிக்குதுவே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, கண்டிப்பா தேர் வில் பி சம் சேஞ்சஸ். இட் பி அந்த சைஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஈல்ட் அமௌண்ட் எவ்வளோ எனக்கு நெறைய இப்ப அங்க நான் வச்சிருக்கும்போது நெறைய ஈல்ட் குடுத்துருந்துருக்கலாம். இப்ப கூட தூக்கி இந்த கிளைமேட்ல தூக்கி நான் கொண்டு வந்து வைக்கும்போது எனக்கு கம்மி அமௌண்ட் ஆஃப் ஈல்ட் குடுக்கலாம். ஸோ தீஸ் திங்ஸ் மைட் ஹேப்பன். பட் பாப்புலேஷன்ஸ் பெனிஃபிட் சம் ஜெனடிக் டைவர்சிட்டி. ஸோ கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒரு சைடுல இதுவா இருந்தாலுமே, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனடிக் டைவர்சிட்டியால கண்டிப்பா ஒரு பிளஸ்ஸா தான் நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இப்ப நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஐ டோல்ட் அரவுண்ட் 50,000 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால அவைலபிளா இருக்கு. அண்ட் மேங்கோல வந்து பார்த்தீங்கன்னா, 1000 டைப்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் மேங்கோ அப்படின்ற ஸ்பீஷீஸ்ல எனக்கு 1000 டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் வந்து என்னால வந்து பார்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் இப்ப மேங்கோ அண்ட் ரைஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் திஸ் ஆல்சோ அனதர் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி லைக் எப்படி சொல்றது? Rafflesia vomitoria, so which is nothing but shows a variation potency and concentration. So which means என்ன சொல்றது? எனக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இடத்துக்கு இடம் மாறும் கண்டிப்பா. எல்லா இடத்துலயும் வரும்னு வச்சுக்கலாம். நான் ஒரு ஊர்ல வைக்கிறேன், இன்னொரு ஊர்ல வைக்கிறேன். ஆனா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஏத்த மாரி அந்த பழத்துல இருக்கக்கூடிய எனக்கு கெமிக்கல் காம்போசிஷன் வந்து they will keep on changing. Okay. So this is all about the genetic diversity. Next வந்து பார்த்தீங்கன்னா, we are going to talk about the species diversity. The first one about genetic diversity முடிஞ்சு போச்சு. This is going to be about the species diversity. சரி. இப்போ இந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டில என்ன பார்க்க போறோம்? வாட் இஸ் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி? அப்படியே ஆப்ஷனா இருக்க போகுது. The variety of species found in a habitat is called as a species diversity. ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பிகாஸ் நம்மளுக்கு சில அனிமல்ஸ் எடுத்துக்கலாமே. அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இப்போ இந்த போலார் பேர் எடுத்துக்கலாம். போலார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, we know it lives in like எந்த ஒரு பனி பிரதேசங்கள்ல இருக்கும். இந்த ஆர்டிக் ரீஜன்ஸ் அந்த அண்டார்டிகால இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட்டா போலார் பேர் அண்டார்டிக் ரீஜன் இருக்கும் படிச்சிருப்போம். அது வந்து லைக் கேன் வி சீ இந்தியால வருமா? கண்டிப்பா சான்ஸ் கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் பனி கட்டி அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் சர்வே பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் த ஸ்பீஷீஸ் தட் இஸ் பீங் ஃபவுண்ட் இன் அ ஹேபிட்டட் பர்டிகுலர் ஹேபிட்டாட்ல மட்டும் தான் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்வோம்? ஸ்பீஷீஸ் பயோடைவர்சிட்டி. ஸோ ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அ பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆர்கானிசம், a population or a group of population whose members share certain characteristics and freely inbreed. இப்போ என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, I told you what is species diversity. Next I'm going to define what is species. சரி, இப்போ இந்த species அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எங்க இருந்து வந்துச்சு? hierarchy of classification அப்படின்ற கான்செப்ட்ல வந்து நம்ம ஒரு ஆர்டர் வந்து படிச்சிருப்போம். If you remember, first one பாத்தீங்கன்னா kingdom, phylum, class, order, family, genus and species. சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல kingdom is going to be the topmost of the classification and species வந்து பாத்தீங்கன்னா it is going to be the lowest of the classification. ஸோ நான் ஒன்னொன்னுத்தையும் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி, if I'm going to talk about நான் ஸ்பீஷீஸ்க்கே நான் வரேன் ஆக்சுவலி. ஸ்பீஷீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் நான் ஸ்பீஷீஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன்ல எடுத்துட்டு வருவேன் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு the same group of organisms which can interbreed among themselves. For example, இப்போ human beings வந்து பாத்தீங்கன்னா they can breed among themselves only, which means ஒரு human ஒரு female ஒரு மேல் ஒரு ஹியூமன் which means humans alone can interbreed among themselves. இதுக்கு ஒரு ஆஸ்பிரின் ப்ரொடியூஸ் பண்றது. they cannot go and breed with an animal or like ஒரு அனிமல் கூடயோ இல்லை கேட் டாக் கூட they cannot breed. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்பீஷீஸ்குள்ளேயே இன்டர்பிரேட் பண்ணிக்கக்கூடிய டைப் தான் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா we call them as
species, which means they'll be producing a fertile offspring. ஒரு offspring அவங்கவுங்க இனத்துக்குள்ளே இனப்பெருக்கம் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா. So species diversity எப்படி சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா the number of variety of species in a particular region. நான் சொன்ன மாதிரி அதுதான். ஒரு particular region வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன varieties-லாம் ஒண்ணா ஒத்துமையா இருக்காங்க. சரி இப்போ நான் அந்த அண்டார்டிக் region நான் சொன்னேன். அங்க polar bear மட்டுமா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஈவன் லைக் penguins இருக்கலாம். அந்த ரீஜன்ல மட்டுமே வாழக்கூடிய சில ஃபிஷஸ் இருக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as species biodiversity. ஸோ ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அது எதை பத்தி டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா it will be almost equal to the number of the species that is present in the particular region. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராக், தட் இஸ் ஆம்ஃபிபியன் ஸ்பீஷிஸ். ஆம்ஃபிபியனா நம்ம என்ன சொல்வோம், which can live both on land and water, amphibians. So after amphibians வந்து பார்த்தீங்கன்னா I'm talking about a frog. So frogலே வந்து பார்த்தீங்கன்னா ரானா ஹெக்ஸாடாக்டைலா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அண்ட் ஃப்ராக்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்மே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. கரெக்டா? சரி இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். ஹோப் யூ நோ மேப். ஓகே இந்தியாவோட மேப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have the eastern Ghats here and this side we have the western Ghats here. ஸோ இந்த amphibian species வந்து எங்க சைடு நிறைய இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த amphibian species வந்து நிறைய இருக்கும். எங்க when compared to the eastern Ghats. What is the reason அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொல்லலாம் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆல்சோ லைக் சுற்றி கடல் இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ் சைட்லையுமே கடல் இருக்கு. அப்படியே இந்த சைடில் மட்டும் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இந்த சைடில் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட மழை வந்து நமக்கு நிறைய இருக்கும் இந்த சைடில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில். ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃப்ராக் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் என்ன டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா we all know the answer. External fertilization, external fertilization, and moreover there are like oviparous. சரி external fertilization and the fertilization techniques நம்ம என்ன சொல்வோம், fusion of male and a female gamete is called as the fertilization அப்படின்றது நமக்கு ஒரு known concept. Well and good. சரி இப்போ இந்த fertilization வந்து பார்த்தீங்கன்னா I can classify it into two different types. One is going to be the external fertilization, another one is going to be the internal fertilization. External fertilization na enna? Okay, external na வெளிய. So here the fusion of male and female gametes will be happening outside the body of the organs, which means outside the body of the female. இப்போ ஃப்ராக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த மழை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவளை கத்துற சத்தம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கும். They'll be very happy because that season வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து லைக் மீட்டிங் பண்ணக்கூடிய சீசன், which means அவங்களுக்கு தண்ணி தேவை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ராக் வந்து they will be laying their eggs. நல்லா ஒரு குட்டை லைக் குளம் குட்டைலாம் சொல்ல பார்த்தா தண்ணி ஸ்டாக்னேட் ஆயிருக்கக்கூடிய இடத்துல இந்த ஃபீமேல் ஃப்ராக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா they will go there and lay their eggs. உடனே என்ன பண்ணுவாங்க இந்த மேல் ஃப்ராக் வந்து they will cover the eggs with the sperms. அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த ஸ்பெர்மும் எக்மே வந்து ஃபர்டிலைஸ் ஆகக்கூடியது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா தண்ணியில். இட் ஹேப்பன் அவுட் சைட் த பாடி. ஃபீமேலோட பாடிக்குள்ளே இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். வேறாஸ் இன்டர்னல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் a perfect example. இப்போ வந்து என்ன fertilization process will be happening inside the body of the female. So internal வந்து வெளி அப்பார்ட் தனியா இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ராக்ஸ் பத்தி பார்க்கறதுனால we are seeing about for external fertilization நான் சொன்ன மாதிரி வெளியே தான் நடக்கும். தண்ணி வந்து நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ மழை காலம் இட்ஸ் லைக் அ வெரி ஹாப்பி பீரியட் ஃபார் தம். ஸோ மழை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸை விட வெஸ்டர்ன் காட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால இந்த ஆம்ஃபிபியன் ஸ்பீஷிஸ் வந்து நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட வெஸ்டர்ன் காட்ஸில் தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ கேன் ஒரு சின்ன பிக்சரைசேஷன் இருக்கு பாருங்க. கேன் யூ சி இந்த டைப்ஸ் இருக்குல்ல, பல்கியா லம்பி ஃப்ராக் மாதிரி இருக்கு, சில வந்து குட்டியாக இருக்கு. ஸோ ஆல் தீஸ் டைப்ஸ் லைக் we can see a lot in the western Ghats. இதுதான் வந்து நமக்கு ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see some importance of species diversity to ecosystem. So ecosystem நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி it is a combination of abiotic as well as biotic factors. So abiotic factors எல்லாமே யார் யார் வருவாங்க, which means like non-living thing, and biotic as I said earlier living things எல்லாமே will be constituting biotic factors. So the importance பார்க்கலாம். First one is going to be productivity should not vary too much. It should not show too much variation. It has resistance to seasonal disturbances and invasion by alien species. So இப்போ இந்த ecosystem அப்படி நான் சொல்லும்போது
both living things as well as non-living things will be constituting my ecosystem. சரி, இதுல ஏதாவது ஒண்ணு லைக் கூடவோ குறையவோ இருந்துச்சுன்னா கூட my ecosystem will be imbalanced. கரெக்டா? சரி, இப்போ இந்த இம்பேலன்ஸ் அந்த பண்ற நேச்சர் இருக்கட்டும். இதுல நான் ஸ்பீஷீஸ் அப்படின்ற கான்செப்ட் நான் உள்ள எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீஷீஸ் லெவல்லையுமே ஏதாவது ஒரு சின்ன மாறுபாடு இருந்ததுன்னா கூட what is going to happen? My ecosystem will have some kind of imbalance. So இதை நான் எப்படி நான் மெயின் பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பீஸோ டைவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் லைக் எப்படி சொல்றது, ரொம்ப வருஷம் கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். தே ஆர் நாட் கோயிங் டு பி த சேம் ஆல்வேஸ். பட் அந்த சேஞ்ச்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேல போச்சுனாலுமே இட் வில் பி காசிங் சம் இம்பேலன்ஸ் இன் த ஈகோசிஸ்டம். அது மட்டும் இல்லாம வேரியேஷன் என்ன அர்த்தம், லைக் சில மாறுபாடுகள் அப்படின்னு சொன்னா இட் பி லைக் கேரக்டரிஸ்டிக் வைஸ் இருக்கலாம், ஆர் லைக் பாடி ஃபீச்சர்ஸ் வைஸ் இருக்கலாம், இட் வில் ஹேபிட்டாட், இது எல்லாமே it should not show too much variation also. And moreover seasonal disturb இப்போ வந்து இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாமே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசன்ஸ் we all know like autumn spring winter நிறைய சீசன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சீசன் நம்ம என்ன, it is not a fixed one. நம்ம இந்தியாவில் எப்பவுமே சம்மர் தான் இருக்கும், இல்லை எப்பவுமே விண்டராக தான் இருக்கும், நம்ம keep on changing. we know the period also keep on changing. அப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, the species வந்து obviously they should have resistance to the climatic changes. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த சாஃப்ரன் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்தேன், which means நான் காஷ்மீர்ல மட்டும்தான் நான் வந்து சாஃப்ரன் நான் வளர்த்துருக்கேன். இப்போ நான் அது ரொம்ப ஒரு சூப்பரான குளிர் பிரதேசமா இருந்துச்சு, அதை நான் கொண்டு வந்து இப்போ சென்னை கிளைமேட்டுக்கு நான் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர் சென்னை ஸ்பீஷீஸாக இருக்க வரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சாஃப்ரன் வந்து என்னவா இருக்க போறாங்க, they are going to be an alien because ஏதோ ஒரு இடத்துல புதுசாக வந்து லேண்ட் ஆகுறாங்க. they are going to be the alien species மாதிரி கருதான். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா it should have the resistance to seasonal disturbances as well as invasion to. இப்போ நான் கொண்டு வந்து போய் சாஃப்ரன் நட்டு வைக்கிற ஒரு இடத்துல, அந்த நட்டு வச்ச இடத்துல சுற்றி எனக்கு அந்த சாஃப்ரன் மட்டும் ஓகே வேற டைப் ஆஃப் பிளான்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதனால நான் நட்டு வச்ச சாஃப்ரனுக்கும் சரி, இல்லாட்டி அதை சுற்றி இருக்கிற வேற விதமான ஸ்பீஷிஸ்க்கும் சரி, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ ட்ராபேக்ஸுமே எனக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி டு அவர் ஈகோ சிஸ்டம். Okay, next one பாத்தீங்கன்னா we are going to see about the ecological diversity. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்து we saw for genus level, we saw for species. Third one we are going to see about the ecological, that is the ecosystem biodiversity, the variety of different habitat found in a particular area. It is called as the ecosystem biodiversity. So the include diversity வந்து பாத்தீங்கன்னா species level so biologists have viewed the diversity the species level ஒரு 3 different categories வந்து பிரிச்சாங்க, because you already saw what is the ecosystem, அதுக்கு diversity because as somebody biotic and able ரெண்டுமே வந்து ஒண்ணா இருக்காங்க, அது ஒரு பர்టిక్యులர் இடத்துல அவங்க habitat அப்படினா சொல்லும்போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they were together difference அப்படி சொல்லலாம், because ஒண்ணு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அவசியம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப habitat அப்படினு பாத்தீங்கன்னா இருக்கிற இடம்னு எடுத்துக்கலாம். So talking about rabbits பாத்தீங்கன்னா அப்படி நல்லா ஒரு பொந்துக்குள்ள பள்ளம் தோண்டி பொந்துக்குள்ள வந்து இருப்பாங்க. lion lives in a den அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸ்னேக் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அதுக்குள்ள லைக் ஒரு சின்ன பரோஸ் குட்டி குட்டி ஓட்டைங்க மாதிரி அதுல போட்டு இருப்பாங்க, ட்ரீஸ்ல கூட இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இந்த ஹேபிட்டாட்லயே எனக்கு இத்தனை விதமான டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் ஹேபிட்டாட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இத்தனை டிஃபரன்ஸ் எனக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா going to be constituting my ecosystem diversity. அப்படியும் இல்லையா, நான் இன்னொரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பிளேஸ்னு எடுத்துக்கலாம். இந்தியா இஸ் அ ஸ்டேட், இந்தியா மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்தியா அப்படின்ற கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அகெயின் வி ஹாவ் லைக் டெசர்ட், வி ஹாவ் ட்ராபிக்கல், வி ஹாவ் மேங்க்ரோவ்ஸ், இந்த மாதிரி கோரல்ஸ், இந்த மாதிரி எனக்கு நிறைய விதமான ஃபார்ம்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்தியா அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ இப்போ நான் இந்த எக்கோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி சொல்ல போகிறேன். ஒரு பர்டிகுலர் இடத்துல எனக்கு டிஃப்ரெண்ட் விதமான ஹேபிட்டாட்ஸ் இருந்துச்சுன்னா ஐ கால் தம் அஸ் தி ecosystem biodiversity. ஸோ இப்போ இந்த ecosystem biodiversityல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி டைவர்சிட்டி, ஹேபிட்டாட் டைவர்சிட்டி அண்ட் லேண்ட்ஸ்கேப் டைவர்சிட்டி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுதான் வந்து ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா as I said டிஃப்ரெண்ட் விதமான ஃபார்ம்ஸ் நமக்கு இருக்கும். டெசர்ட் இருக்கும், ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, மேங்க்ரோவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் சைட்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இஃப் ஐ டாக் அபவுட் த கோரல் ரீவ்ஸ், நீங்கள் வந்து லைக் அந்தமான் அண்ட் ராமேஸ்வரம்ல கூட நீங்கள் போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சி ஆல் தீஸ் கோரல் திங்ஸ். அதே மாதிரி ஆல்ஃபின் மீடியோஸ், வெட்லாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுகெதர் நமக்கு இந்தியா அப்படின்ற இடத்துல ஒத்துமையாக இருந்துட்டு இருக்காங்க. வாட் வி கால் them as the ecosystem level. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் நான் வந்து கொடுத்துருக்கேன். First we saw about the genetic diversity, next we saw about the species diversity, third one we saw about the ecosystem diversity. சரி, இப்போ இந்த மூணு diversity levels பத்தி நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா
first எனக்கு யார் பேசிக்கா யார் இருக்கா, I have the genus, next I'll be having the species biodiversity, and the third one is going to be my ecosystem biodiversity. ஓகே, நான் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜீன்ஸில் வந்து ஜெனட்டிக் இதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎன்ஏ காம்போசிஷனில் வந்து சேஞ்சஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வேற ஸ்பீஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அந்த ஸ்பீஷஸ் வந்து கீப் ஆன் சேஞ்சிங். ஒரு இடத்துக்குலேருந்து ஒரு இடத்துக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும், இல்லாட்டி இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு. வி டாக்ட் அபவுட் தி ஆம்பிபியன்ஸ், ரைட்? ஆம்பிபியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, வெஸ்டர்ன் காசியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்பீஷஸ் லெவலில் எனக்கு சேஞ்சஸ் வந்து மாறுது. ஜெனடிக் லெவலில் டிஎன்ஏ காம்போசிஷன்லேயே எனக்கு மாற ஆரம்பிக்குது. அண்ட் ஈகோ சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வி சா அபவுட் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸோ யோசிச்சு பாருங்க, எனக்கு டிஎன்ஏ காம்போசிஷன், அனிமல்ஸ் எல்லாமே டுகெதர் will be constituting my biodiversity and forming the structure of the pyramid. சரியா? Next, summary of the biodiversity. So இந்த biosphere அப்படின்ற ஒரு biosphere, if I'm talking about the earth structure நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் I'm having this much பார்த்தீங்கன்னா, just look at here, எனக்கு almost I'm having some around millions of species வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கு. அந்த ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறேன், யார் ஜாஸ்தியாக இருக்கா, யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்கா, பேஸ்ட் அப்பான் தி பிரசன்ஸ், யார் யார் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத வச்சு ஒரு சின்ன ஒரு பை சார்ட் கிளாஸ் ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து we have given here. பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து வைரஸ், பர்பிள் இஸ் கோயிங் டு பி பாக்டீரியா, எல்லோ ஆல்கே, இந்த மாதிரி எனக்கு ஷேட்ஸ் வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா பை சார்ட்ல the smallest region algae வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பட் if it see the major purple color யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளோட இன்செக்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இன்செக்ட்ஸ் அண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்பீஷிஸ் வந்து they are going to be constituting a major portion of our biosphere. அதுக்கப்புறமேட்டு யார் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா we have the fungi and we have the bacterias, birds, எல்லாமே நம்மளுக்கு ஒரு காம்போசிஷன் நமக்கு வந்துட்டே இருக்காங்க. that is what ஒரு pie chart representation நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலா I'm going to summarize. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இவ்வளோ மொலஸ்க் இருக்காங்க, புரோட்டோசோவா இருக்காங்க, பிளான்ஸ் இருக்காங்க, ஆம்பிபியன்ஸ் இருக்காங்க, யார் எவ்வளோ கான்ஸ்டியூஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயோஸ்பியர் ஒரு சின்ன ஒரு ரெப்ரஸன்டேஷன் மாதிரி we have given. இதை நான் அப்படியே சுருக்கி ஒரு சம்மரி நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா vertebrates, invertebrates and plants. சரி, இப்போ invertebrates, vertebrates, you all know what is an invertebrate? Spinal cord, முதுகெலும்பு இல்லாத ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்வோம், we call them as invertebrates, whereas spinal cord இருக்கக்கூடிய organisms which constitute the spinal cord we call them as invertebrates. We human beings we come under the vertebrates. அது மட்டும் இல்லாம இப்போ cat, dog இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா mammals, amphibians. Just now we saw an example in the frog பத்தி பார்த்திருப்போம். They also will be coming under the vertebrates. Even the fishes, because fishes also have the bone structure, right? They will be coming under vertebrates. இப்போ invertebrates பார்த்தீங்கன்னா earthworm இருக்கட்டும், like crustaceans and mollusks. So crustaceans, mollusks யாருன்னு பார்த்தீங்கன்னா like crabs எடுத்துக்கலாமே, crabs இருக்கட்டும், snail இருக்கட்டும், or else like prawns, இல்லாட்டி மேலே ஓடு cockroach எல்லாம் கூட எடுத்துக்கலாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே exoskeleton வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், which means like they'll be having a hard covering. ஒரு ஸ்னெயில் பார்க்கலாமே, ஸ்னெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குட்டி ஷெல் கவரிங் மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து ஒரு ஹார்டான ஒரு எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி மேலே ஒரு ஓடு இல்லாட்டி ஒரு எக்ஸோஸ்கேலட்டன் மாதிரி ப்ரெசென்ட் இருக்கிறதுலாம் வில் பி கமிங் அண்டர் திஸ் கேட்டகரி. யார் யார் இந்த crustaceans, mollusks, அது சில வெரைட்டிஸ்லாம் இருக்கலாம். இட் பி லைக் if I talk about the insects, like butterflies, பொன் வண்டு, இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கீங்க, அந்த bugs, beetles எல்லாமே வந்து இந்த invertebrate categories தான். even the earthworms also will be coming under this invertebrates. இப்போ பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா we have the fungi, we have the angiosperms, we have moss, ferns, lichens and algae. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஸோ டீட்டெயிலாக வந்து போகலை. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிளான்ட்ஸ் கேட்டகரிஸில் நம்ம வந்து போகணும். லைக்கன்ஸ் வி ஆல் நோ, ரொம்ப நம்ம தரவாக படிச்சுட்டோம் ஆக்சுவலி. லைக்கன்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா we have learned earlier about this angiosperms நிறைய வந்து பார்த்துட்டோம். ஸோ I'll move directly to the next topic. ஸோ இது வரைக்கும் நம்ம levels of biodiversity வந்து பார்த்துட்டோம். We saw some examples for each diversity levels and we also saw the summary, picture representation எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்ல போக போறோம், which is going to be IUCN. So IUCN என்ன? International Union for Conservation of Nature. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த IUCN பற்றி நம்ம டீடைல் பார்க்கறதுக்கு முன்னாடி let us see in which year this was launched. So 2004 உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ அது ஒரு சர்வேவும் நமக்கு வந்து நடக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2004 சர்வே வந்து நடக்குது. ஸோ விச் மீன்ஸ்
ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லப்போனா ஒரு 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம். அந்த 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் என்ன எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேர்ல்ட் வைடு இருக்கிற ஸ்பீஷீஸ்ல நம்ம வெறும் 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தாண்டி எனக்கு இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. which means I'll tell you about estimation நான் சொல்றேன். It is going to be around 7 million. சரியா? ஒரு 7 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்கக்கூடிய ஒரு எர்த் அப்படின்ற ஒரு பிளானெட்ல நான் எத்தனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்? ஒன்லி 1.5, which means மிச்சம் இருக்கக்கூடிய லைக் அரௌண்ட் 5.5%. எஸ். ஸோ 5.5 மில்லியன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஹவ் நாட் தட் கிளாசிஃபைட். அவங்க வந்து என்ன கிளாசிஃபிகேஷன்ல வராங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள பத்தி எந்த ரிசர்ச்சுமே பண்ணல, அவங்கள பத்தி நான் படிக்கல, நான் கிளாஸிஃபை பண்ணல, எதுவுமே நான் பண்ணல. விச் மீன்ஸ் சம் ஆஃப் தெம் ஆர் yet to be identified also. இதுதான் இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஆஃப் நேச்சர்ஸ் IUCN வந்து ஒரு சர்வேல வந்து நமக்கு சொல்றாங்க. only 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் have been described so far. ஓகே. ஸோ அக்கார்டிங் இந்த இடத்துல ஒரு பர்சனோட நேம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பர்சனோட நேம் வந்து we have to remember. யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் மே. ஸோ இந்த ராபர்ட் மே ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாரு. ஸோ which means நம்ம சொல்ற மாதிரி 7 மில்லியன் ஸ்பீஷீஸ் வந்து வேர்ல்ட்ல இருந்தாலுமே how much we have described? The 1.5 தான் describe பண்ணியிருக்கோம். So which means the percentage வந்து பார்த்தீங்கன்னா only 22% have the total species have been recorded so far. So 78%. கரெக்டா? 78% வரைக்குமே நம்ம இன்னும் ரெக்கார்ட் பண்ணல, நம்ம இன்னும் படிக்கல, நம்ம எதுவுமே பண்ணல. we are not yet classified. கிளாஸிஃபைன்னு சொல்றேன். அப்படி கிளாஸிஃபைனா என்ன நான் இங்க பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ டோல்ட் யூ லைக் சம்திங். நம்ம வந்து வேர்ல்ட் வைடு இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு 5 ஒரு கேட்டகரிஸ் கீழே என்னால வந்து பிளேஸ் பண்ண முடியும். திஸ் வாட் வி சா இன் த டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். which means like fungi, சரி, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அப்படின்னா எனக்கு வேர்ல்ட் வைட் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த 5 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஏதோ ஒன்றுல இருந்து they will get settled. சரியா? அப்படி இது கீழே செட்டில் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நான் இது கீழே இல்லாம there is some other category அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். that is what literally it means. ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம், நம்ம இன்னும் கிளாஸிஃபை பண்ணாம இருக்கலாம். which means இந்த 5 கிலோ நம்ம எதுலேயே போடாம வச்சிருக்கோம். நம்ம படிச்சதே இந்த நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 kingdom classification அப்படின்னு சொல்வோம். We also know the 5 kingdom classification was proposed by யாரு? R.H. Whittaker. ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? Whittaker classification அப்படின்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க. RH classification, RH Whittaker classification or 5 kingdom classification அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். So this is what this person is telling. யாரு? ராபர்ட் மே அப்படின்றவர் சொல்றார். So yes, so this is what நம்ம கொடுத்திருக்கிறது தான் வேர்டிங்ஸா வந்து போட்டிருக்கோம். which means more than 70% of the species record are animals. Plants account for only 22% of the total. Insects are more species, rich group. 70% of the animals are insects. இப்போ நான் என்ன பண்றேன்? நான் கண்டுபிடிச்ச ஸ்பீஷீஸ் எல்லாமே நான் பிரிக்கிறேன். இல்லை எத்தனை அனிமல்ஸ் இருக்காங்க, எத்தனை இன்செக்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை லைக் வேறு வேறு ஸ்பீஷீஸ் ஃபங்கை, ஆல்கே, இந்த கான்செப்ட் எல்லாமே ஆம்பிபியன் ஸ்பீஷீஸ் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக இப்போ வந்து பிரித்து ஒரு பர்சன்டேஜ் வைஸ் நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். அண்ட் திஸ் பர்சன்டேஜ் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அனிமல்ஸ் ஆர் மோர் டைவர்ஸ், which means 70%. then plants including plant and fungi. அப்போ எத்தனை பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு எல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 70% பாப்புலேஷனில் அனிமல்ஸ் இருக்கிறாங்க. 20% like 20-22% வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பிளான்ஸ் அண்ட் ஃபங்கை வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? ஸோ which means நான் வந்து அனிமல்ஸ்குள்ள நான் ஆல்ரெடி அனிமல்ஸ் சொல்லிட்டேன். அனிமல்ஸ்குள்ள யார் இருப்பா? இன்செக்ட்ஸை நான் வந்து கொண்டு வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். இது இன்செக்ட்ஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாங் தி அனிமல்ஸ் insects are the most richest group. இன்செக்ட்ஸ்க்கு ஜாஸ்தி இருக்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 70% எனக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்செக்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அனிமல்ஸ் நான் கம்பேர் பண்ணுறதை விட which means எனக்கு இப்போ ஒரு 10 அனிமல் கவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 7 will be insects. 3 தான் எனக்கு அனிமல்ஸ் கையில் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்செக்ட்ஸோட வெரைட்டி தான் எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அகெயின் we are moving on. India has only 2.4% of the world's land area. but 8.1% of the species diversity. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப் வேர்ல்ட் மேப் நம்ம போடுறோம். நான் பிரிக்கிறேன் எந்தெந்த காண்டினென்ட் வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் இந்தியாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? 2.4.
ஆனால் அதில் 8.1% வந்து பார்த்தா ஸ்பீஷீஸ் தான். வேர்ல்டு வைடில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்பீஷீஸ் லெவலில் என்னோட பர்சன்டேஜ் இந்தியாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.1. தட் இஸ் வை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வி கால் தம் ஆஸ் தி லேண்ட் ஆஃப் மெகா டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் எல்லாம் நிறைய countries நான் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் லைக் ஒன் ஆஃப் த 12 countries which means இந்த டைவர்சிட்டி லெவலில் ஜாஸ்தியான போட்டி போடுறன்னு பார்த்தீங்கன்னா 12 டாப் மோஸ்ட் 12 countriesல இருக்கிறாங்க. அந்த 12 countriesல இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த country where we have a mega diversity system. இதுக்கு ஜாஸ்தி we contribute actually நம்ம சொல்ல போனா. So nearly 45,000 species of plants and twice as many of, and because நம்ம ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நமக்கு பிளான்ஸை கம்பேர் பண்ணுறத நம்ம லெவல்ஸில் அனிமல்ஸ் வந்து ஜாஸ்தி. அப்போ அந்த அனிமல்ஸ்லேயே எனக்கு யாரோட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்செக்ட்ஸோட கவுண்ட் தான் எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்க போகுது. So applying the May's global estimate, India would have more than 1 lakh plant species and 3 lakhs animal species. இப்போ தான் நம்ம யார் இந்த மே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மே குளோபல் எஸ்டிமேஷன் என்ன சொல்லி பார்த்தோம்? 7 மில்லியன் இருக்க இடத்துல only 1. crores தான் நம்ம 1.5 மில்லியன் தான் எடுத்துக்கலாமே, அதை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி அந்த கணக்குப்படி 7 மில்லியன் டு 1.5 மில்லியன் அந்த கம்பேரிசன் நான் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜாஸ்தி லைக் அரௌண்ட் 1 lakh வரைக்குமே வி ஹாவ் த பிளான்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் 3 lakh வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தே ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இது வரட்டும். பட் இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சின்ஸ் வி சா அபவுட் தி குளோபல் மே அந்த பர்சனோட விஷயத்த நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ அந்த பர்சனோட இதை பார்க்கறதுக்கு அப்புறமேட்டு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒன் மோர் பர்சன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு லேட்டிட் கிரேடியன்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த சின்ஸ் நம்ம ஒரு பர்சனை பார்த்துட்டோம், நம்ம ஐ சா த இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு இப்போ ஸ்பீஷீஸ் லெவலில் நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிளான்ஸ் அனிமல்ஸ் எத்தனை இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனில் இன்னொரு தியரியுமே நம்ம வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த தியரி வந்து என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எஸ் இந்த ரிவெட் காப்பர் ஹைப்போதீசிஸ். இந்த தீஸோட சின்ன கம்பேரிசன் நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். பட் சின்ஸ் ஐ டாக்ட் அபவுட் தட் நம்ம ஈகோசிஸ்டம் கதை நம்ம பார்க்குறோம், உடனே ஒரு சின்ன தியரி நம்ம லைன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா இட் பி லைக் ஈஸியாக, நம்ம போக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரிவெட் காப்பர் ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் வாட் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மள ஈகோசிஸ்டம், நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா a person is comparing it to the aeroplane. ஏரோப்ளேனுக்கு வந்து அவர் கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஸோ எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா I'll tell you first. சரி, பிஃபோர் திஸ் இந்த ரிவெட் காப்பர் ஹைப்போதீசிஸ் முன்னாடி யார் ப்ரப்போஸ் பண்ணா நான் சொல்றேன். The person is பால் என்ரிச். இந்த இந்த பால் என்ரிச் என்ன பண்றாரு, இந்த ரிவெட் காப்பர் ஹைப்போதீசிஸ்ல வந்து கொண்டு வராரு. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குன்றத ஒரு ஏரோப்ளேனுக்கு வந்து அவர் கம்பேர் பண்றாரு. சரி, இந்த ரிவர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளெயின் எடுத்துக்கிறோம். இந்த ஏரோப்ளேன் டயக்ராம்ல பாருங்க. இந்த பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸ்ல இருந்தா, ஒரு சிங்கிள் ஒரு அலுமினியம் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த சிங்கிள் அலுமினியம் பீஸை வச்சு தான் நான் இந்த மொத்த பிளெயினுமே செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய டைனி பார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஷீட்ஸ் இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணி தான் ஹேவ் பாட் த ஷேப் ஆஃப் அன் ஏரோப்ளேன். கரெக்டா? நான் சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே நடி ஒன்னா ஒட்ட வச்சுக்கிட்டா எனக்கு ஒட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் என்ன பண்ணும், இந்த பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்க்ரூ போட்டு வைக்கும்போது தான் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு எல்லாமே ஒன்றா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நான் 2 விதமான ஷீட்ஸையோ ஒரு 2 பார்ட்ஸையோ ஜாயின் பண்ணுறதுக்கு அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரிவெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஈகோசிஸ்டமை நான் ஏரோப்ளேனுக்கு நான் வந்து சொன்னேன். இப்போ இந்த ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் லெட் இட் பி இந்த விங் ரீஜன் இருக்கட்டும், இல்லாட்டி இந்த வீல் ரீஜன் இருக்கட்டும், இல்லை டெயில் பார்ட் இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். எல்லாமே ஒரு ஸ்பீஷ் எடுக்கலாம். பி லைக் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மானோட ஸ்பீஷிஸ் இருக்கலாம், இல்லை எலிஃபண்டோட ஸ்பீஷிஸ் இருக்கலாம், இல்லை பிளானோட ஸ்பீஷிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி டுகெதர் எல்லாமே சேர்ந்தது தான் எனக்கு இந்த ஏரோப்ளேன். சரியா? இப்போ இல்லை இந்த பர்டிகுலர் இந்த ஏரோப்ளேன்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷ் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். லெட் அஸ் டாக் அபவுட் ஒரு அனிமல் ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டென்ட், ஒரு ஸ்னேக்கோட ஸ்பீஷஸ் டோட்டலாக எக்ஸ்டிங்க்ட் ஆயிருச்சு, அது மொத்தமே அந்த இனமே அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எனக்கு போச்சுன்னா, எனக்கு இந்த பிளெயின்ல ஒரு சின்ன பார்ட் மட்டும் ஏதாச்சும் ஓட்டை எடுத்து உடஞ்சி போச்சு, சம் கிராக் இஸ் தேர் எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய டேமேஜ் கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும்.
இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப டேமேஜ் எனக்கு கம்மியா which means மொத்த பிளேனே எனக்கு அழிஞ்சு போயிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இட் வில் சர்வைவ். ஸோ எனக்கு இந்த மொத்த ஈகோசிஸ்டம்ல ஏதாவது ஒரு ஸ்பீஸ் எனக்கு டோட்டலி அழிஞ்சு போச்சுன்னா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் மை ஈகோசிஸ்டம். ரைட்? இல்ல அந்த பிளெயின்ல ஒரு சின்ன ஸ்க்ரூ எடுத்துக்கலாமே. இப்ப நான் அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு ஸ்னேக் வெரைட்டி வந்து எனக்கு இந்த பிளெயின்ல கூடிய ஒரு ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ சின்னதா இல்ல கலண்டு லூஸ் ஆயிருச்சுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மை டோட்டல் பிளெயின் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ண மெஷ் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஆனால் இதுவே எனக்கு வந்து ஒரு இந்த விங் ரீஜன் ஆர் எல்ஸ் லைக் இந்த ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபியூல் டேங்க் இந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஒரு கொலார் வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலி இதோட பிளெயினே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ரைட்? ஸோ இந்த தியரி படி என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் பேசஞ்சர்ஸ் ஆர் பாப்ட் இன் அ ரிவர் இட் மே நாட் எஃபெக்ட் த ஃபிளைட் பட் மோர் அண்ட் மோர் ரிவர்ஸ் ஆர் ரிமூவ்ட் the plane becomes dangerously weak. எனக்கு ஒரு இனம் அழிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்ல. இதுவே அடுத்தடுத்து நிறைய ஸ்பீஷிஸ் more and more number of species if they keep on going extinct, what will happen to my ecosystem? My ecosystem will be unbalanced totally and it will be collapsed. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா rivet porpoise hypothesis. This is what he's telling. So the laws of wings or rivets on the wing species that drive the major ecosystem functions is more dangerous to the flight safely than the laws of few rivers on the seats or the windows. ஸோ இதுதான் நம்ம என்ன இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளெயின் பத்திரமா போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி ஸ்பீஷீஸ் இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஓகே இது ஒன்று தானே ஃபைன் போனால் போதும் விட்டுடலாம். ஆனால் அதே மாதிரி ஒன்னொன்னா போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட மொத்த ஈகோசிஸ்டமே வில் பிகம் இம்பேலன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் மை ரிவெட் பாப்பர் ஹைபோதிசிஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ இப்போ சின்ஸ் நம்ம ரெண்டு பேரை வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் யார் நம்ம வந்து வி சா தட் மே அந்த மேயோட கதையை பார்த்தோம். எப்படி அந்த ஸ்பீஷிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வி சா அபவுட் த ஒன் மோர் பர்சன் யாரு பால் எல்ரிச். he proposed the rivet porpoise hypothesis. நம்ம ரெண்டு பர்சன் வந்து இதுல வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுல அகெயின் இன்னொரு பர்சன் நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இவர் வந்து லைக் தியரி பத்தி இல்லை பட் ஸ்டில் ஒரு ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் பர்சன் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேவிட் டில்மன். ஸோ டேவிட் டில்மன் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா plots with more species show less year to year variation in total biomass. So increased diversity contributes to higher productivity. Obviously எனக்கு வந்து ஸ்பீஷிஸ் லெவல் ஜாஸ்தியாயிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அந்த லெவல் ப்ரொடக்ஷனுமே எனக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ணும், ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு மேன்கைண்ட் வந்து சர்வை பண்றதுக்கு கண்டிப்பா the productivity is going to be very much helpful. சரியா? இதுதான் நம்ம யார் கொடுக்குறா, நம்ம தேர்ட் பர்சன் இன்வால்வ் பண்ற யாரு, டேவிட் டில்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீஷிஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம 3 பேரை வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் லெட்ஸ் ஜம்ப் பேக் டு அவர் டாபிக். நம்ம எங்கிருந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப கண்டினியூ பண்ண போறோம். ஸோ வேர் வி ஸ்டாப்ட் ஆக்சுவலி எஸ் எஸ் ஸோ இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி. இப்போ நம்ம so far we saw about the classification யார் ஸ்பீஷிஸ் ஜெனடிக் அண்ட் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. இப்போ அதனை பத்தின சில நோட்ஸ் ஆக்சுவலி இப்போ இந்த வரப்போற அடுத்த 2 பேஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி த வேல்யூஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இன் யோர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட வேல்யூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. சரி, அப்படி என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துட்டேன்னு பாத்தீங்கன்னா இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் இந்தியா இஸ் நோன் ஃபார் ரிச் ஹெரிடேஜ். வார்த்தையை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். பயோடைவர்சிட்டிக்கு நம்ம வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து போட்டிருக்கோம். விச் மீன்ஸ் அக்கார்டிங் டு த எக்ஸிஸ்டிங் பயோ டேட்டா நம்மள்கிட்ட இருக்கிற இப்போ கலெக்ஷன் நான் எடுத்த சர்வே அதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது அரௌண்ட் 91,300 ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் விச் 2,557 protista, 12,470 gentle invertebrates, 69,903 arthropods, 5,994 vertebrates, and 45,500 species of plants, as well as 5,650 microbial species have been documented. So, பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் 3 லைன்ஸ்ல வரக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்ல வந்து எவ்வளோ ஓகே எத்தனை அனிமல்ஸ் இருக்காங்க, எத்தனை வெர்டிபிரேட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை லைக் இன்வெர்டிபிரேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆர்த்ரோபோட்ஸ் லைக் ஷெல் கவரிங் ஆர்த்ரோபோடா அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ எல்லாமே யார் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வேல்யூ வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூஸ் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். அண்ட் அகெயின் அபவுட் 5,150 plant species and 1,837 animal species are endemic to India. So which means
இங்க மட்டுமே இருக்கக்கூடிய சில வெரைட்டிஸ்மே இருக்காங்க. அது பிளான்ட்லயும் இருக்கட்டும், அனிமல்ஸ்லயும். பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5000 ஸ்பீஷீஸ் அரௌண்ட், அண்ட் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1800 ஸ்பீஷீஸ் எல்லாமே இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானவங்க. சரியா? So which means India's biodiversity includes wild relatives of agricultural crops and domesticated animals. So hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து biodiversity and conservation. So biodiversity and conservationல வந்து பாத்தீங்கன்னா already we saw few topics, correct? So நம்ம அதுல வந்து ஒரு சின்ன intro மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு I will move on. So I also told you what is biodiversity, which means the diversity among all the living organisms that is being present on the earth. Now, all the living organisms அப்படின்னு நான் சொல்லும்போது it includes both like microorganisms இருக்கட்டும், இல்லாட்டி நான் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் எதுவா இருந்தாலுமே ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி லைக் அப்படியே கம்பைன் டுகெதர் அந்த மாதிரி ஒத்துமையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி ஒரு டேர்ம் ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ் பண்ணவர் யார் அப்படின்றதுவே நம்ம வந்து பார்த்தோம். த பர்சன்ஸ் நேம் இஸ் எட்வர்ட் வில்சன். The person is Edward Wilson அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆல்சோ we saw, which means அதோட மீனிங் பயோஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும், லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். whereas Latin word diversitas means diversity, difference or variety அப்படின்னு சொல்லிட்டு we already saw all these things. And levels of biodiversity நம்ம வந்து பார்த்தோம். we saw like genetic diversity, we saw species diversity, and moreover we saw ecological diversity. இது எல்லாமே வந்து these are the types of diversities அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவா பார்த்துட்டோம். ஸோ டைவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் I'm going to talk about the genetic diversity. genetic diversityல வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், மேங்கோ. ஸோ மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து மட்டுமே ஐ ஆல்ரெடி டோல் யூ லைக் அரௌண்ட் 1000 வெரைட்டிஸ் இந்தியாவிலேருந்து மட்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது if I'm going to talk about ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே அரௌண்ட் லைக் 50,000 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து லைக் we are manufacturing, லைக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்போ எனக்கு ரைஸ் அப்படின்ற ஸ்பீஷீஸ் என்ன ஆகுது, அந்த ஸ்பீஷீஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. எது ஒரே ஒரு இடத்துல மட்டும் confined to one place. இதுதான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா we call them as the genetic diversity. This is what we are seeing, like mango varieties பார்க்குறோம், and we are seeing about the rice varieties also. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we saw about the species diversity. So species diversity என்ன சொல்லலாம், the variety of species that is found in one particular habitat. ஸோ அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா we saw about an amphibian, அது ஃப்ராக் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃப்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் விச் மீன்ஸ் நான் ஃப்ராக் வந்து எனக்கு ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஐ டோல்ட் யூ வாட் வாஸ் த ரீசன் ஆல்சோ, பிகாஸ் நமக்கு ஃப்ராக்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, லைக் they reproduce நல்லா மழை காலம் தண்ணி இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி கதைகள்னால when compared to ஈஸ்டர்ன் காட்ஸ் எனக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராகோட பாப்புலேஷன் வந்து நிறைய இருக்கும். திஸ் இஸ் an example, perfect example for diversity of the species level. இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we saw about the importance of species diversity to an ecosystem. இந்த இடத்துல வந்து நம்ம ecosystemனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம், which is nothing but a combination of both biotic as well as abiotic factors. ஸோ abioticல யார் வருவா, எல்லா லிவிங் திங்ஸ்மே will be coming under the abiotic factors, whereas if I'm going to talk about biotic factors அப்படின்னு பார்த்தீங்கன்னா all the living things. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒன்றா சேரும்போது they'll be forming an ecosystem. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ecosystemல ஸ்பீஷஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ which means like a stable community has the following character, which means productivity வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவும் எனக்கு ஆகக்கூடாது. moreover வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேரியேஷன் லெவலுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி, which means they should have a minimal variation. and moreover எனக்கு அது ரெசிஸ்டன்ஸ் அளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் இப்படி ஒரு சீசன் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சீசனுக்கு மாறும்போது அதில் வர சேஞ்சஸ் எனக்கு should not be affecting me. moreover நான் வேற ஏதாவது ஒரு வெளியிருந்து ஒரு பிளான்ட்டை நான் கொண்டு வந்து நட்டு வைக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா it also should not affect me. ஸோ இந்த மாதிரி invasion of alien species எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it is going to be the importance of species over ecosystem. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ecological லெவலில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி பார்க்க போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் த வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா. சரியா? ஸோ ஒரு எல்லா ஹேபிட் நிறைய இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய விதமான லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ going to talk about like mangrove region, if you have a diagram here பார்த்தீங்கன்னா தெரியும், mangrove இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, டெசர்ட் ரீஜன் இருக்குது, we have corals, wetlands, estuaries, இந்த மாதிரி நிறைய இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் I'm having these many kinds of like habitat. இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ecological diversity. This is what we have given as an example.
ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஜெனடிக் டைவர்சிட்டி விச் மீன்ஸ் எனக்கு அந்த டிஎன்ஏ காம்போசிஷனில் வந்து எனக்கு சேஞ்சஸ் இஸ் ஹேப்பனிங் கண்டிப்பாக பிகாஸ் எனக்கு ஒரு இடத்த மேங்கோ அப்படின்ற ஸ்பீஷஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் அப்போ என்ன அர்த்தம் அதில் கண்டிப்பாக டிஎன்ஏ இட் கேன் பி லைக் ஸ்வீட் லெவலில் இருக்கலாம் ஷேப் வைஸ் இருக்கலாம் ஆர் இட் பி லைக் பல்பிங் வைஸ் எனக்கு நிறைய பல்ப் இல்லாமல் கொஞ்சம் பல்ப் இருக்கலாம் பல்ப் ஜாஸ்தியாக இருக்கலாம் கொட்டச்சு இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் எனக்கு அவைலபிள் விச் மீன்ஸ் எனக்கு டிஎன்ஏ காம்போசிஷன்லேயே எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் இதில் ஜெனடிக் லெவலில் நம்ம டாக் அபவுட் த ஸ்பீஷீஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன் ஸ்பீஷீஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க விச் மீன்ஸ் ஒரு இடத்துல இருக்காமல் நான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் லெவல் ஐம் கோயிங் டாக் அபவுட் தி லேண்ட் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நம்ம 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டோம் அண்ட் ஹியர் ஐ ஹவ் கிவன் ஒரு பை சார்ட்மே அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் விச் மீன்ஸ் எனக்கு வந்து இந்த பயோஸ்பியரில் வந்து என்னென்ன ஆர்கானிசம்ஸ் எந்தெந்த அளவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பொறுத்துட்டு ஐ ஹாவ் கிவன் யூ ஹியர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேன் பி இன்செக்ட் நிறைய இன்செக்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபங்கி அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ஸ் வைரஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் இதோட அளவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது ஒரு பயோஸ்பியரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஹவ் கிவன் ஒன் பை சார்ட் ஃபார்மேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இப்போ நான் பார்த்த இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி சம்மரைஸ் பண்ணுறேன் ஒரு ஜஸ்ட் ஓவரால் நான் கொடுத்துருக்கேன் அதையே நான் பிரித்து சொல்லணும் அப்படின் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வெர்டிபிரேட்ஸ் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் பிளான்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் நம்ம யாருக்கு நோன் கான்செப்ட் ஐ டோல்ட் யூ மோர் டீல் அபவுட் திஸ் விச் மீன்ஸ் எனக்கு பேக் போன்ல அது க்ரீச்சர்ஸ் பற்றி நான் பேசியிருப்பேன் வெர்டிபிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டாக்ட் அபவுட் ஆர்கானிசம்ஸ் விச் ஹேஸ் ஸ்பைனல் கார்ட் அண்ட் பிளான்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல்ஸ் பத்தி பார்த்திருப்போம் லைக்கன்ஸ் பத்தி பார்த்திருப்போம் ஃபங்கை இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து எவ்வளவு அளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றதுமே this pie chart is being representing நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ல என்ட்ரி கொடுத்தோம் யாரை பத்தி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா IUCN which is nothing but International Union for Conservation of Nature so which means இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா like if I'm going to talk about yes look at this diagram ஸோ எனக்கு 2004 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்க IUCN அப்படின்றவங்க அந்த லைக் IUCN International Union for Conservation of Nature இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் more than 1.5 million species have been described so far அப்படின்றது நம்மளோட நோன் கான்செப்ட் இங்கே தான் ஒரு பர்சனோட நேம் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் மே இப்படி குளோபல் எஸ்டிமேட் இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா about 7 million species would have on earth எனக்கு 7 million species இருக்கக்கூடிய earthல வந்து what I'm doing I am discover எவ்வளோ வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா only 1.5 தான் என்னால் இது வரைக்கும் describe பண்ண முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு ஸோ which means he considered the species to be discovered in the tropics that is only 22% of total species have been recorded so far இது வரைக்கும் நம்ம எடுத்தது மொத்தம் 100%ல யோசிச்சு பாருங்க 7 million 1.5 தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ 22% மட்டும் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் which means மிச்சம்லாம் என்ன அர்த்தம் இது வரைக்கும் நான் கிளாஸிஃபை பண்ணலை ஒழுங்காக ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை எல்லாமே நிறைய இருக்குது ஸோ which means we have more work to do அப்படின்றத வந்து அவர் இன்டைரக்டாக அவரோட தியரியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா if I'm going to talk about in detail IUCN வந்து பார்த்தீங்கன்னா அதோட percentage split up வந்து literally we have given here so more than 70% of all the species are recorded animals நான் ரெக்கார்ட் பண்ணதுலேயே எனக்கு யார் ஜாஸ்தியாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸோட லிஸ்ட் தான் எனக்கு வந்து நிறைய I have recorded which means அந்த ரெக்கார்ட் பண்ணதுலேயே எனக்கு பிளான்ஸோட கவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20-22% மட்டும் தான் எனக்கு பிளான்ஸோட கவுண்ட்டுமே எனக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு ஸோ இன்செக்ட்ஸ் ஆர் மோர் ரிச் ஸ்பீஷிஸ் which means நான் இப்போ அனிமல்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் 70%ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் ரெக்கார்ட் பண்ணதில் 100% நான் எடுத்துக்கிறேன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் அதில் 70% மேஜராக யார் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா பிளான்ஸ் இன்செக்ட்ஸை தான் நம்ம வந்து மேஜராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ கம்மி யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் இந்த 100%ல எனக்கு வந்து 70% ரெக்கார்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்செக்ட்ஸ் அப்போ மிச்சம் 30% வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் அனிமல்ஸ் அதாவது ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக ஒரு சர்வே வந்து நம்ம கொடுத்துருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆன் விச் மீன்ஸ் ஐ ஹவ் கிவன் அ பர்சன்டேஜ் அகெயின் அமாங் இன்செக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்செக்ட்ஸ் தான் நம்ம இருக்கிறதுலே ஜாஸ்தியாக மென்ஷன் பண்ணியிருக்க குரூப் அரௌண்ட் 70% which means எனக்கு ஒரு 10 animals இருக்கிற இடத்துல வந்து 7 வந்து will be insects. So number of fungi species is more than the combined total of species of fishes, amphibians, reptiles and mammals. So diagramல பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருப்பாங்க which means எனக்கு இந்த animals இருக்கட்டும் amphibians ஆகட்டும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபங்கோட லெவல் தான் நான் ஜாஸ்தியாக I have been record. இதுதான் வந்து literally we have been noticed. Next one பார்த்தீங்கன்னா like biodiversity இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா India has only 2.4 of the world's land area but 8.1 species of the diversity. So எனக்கு வந்து வேர்ல்ட் வைட் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பங்களிப்பு எவ்வளோ லேண்ட் ஏரியா இருக்குமா 2.5%. ஆனால் நான் ஸ்பீஷிஸ் லெவலில் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தா 8.1 ஸ்பீஷ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான்
it is being originated or being counted for அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். So which means என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா India is one of the 12 mega diversity countries. என்ன அர்த்தம் land வைஸ்லயும் இருக்கலாம் அப்படி நான் species நம்ம இருக்கிற அளவு வச்சு நான் சொல்லன்னு பார்த்தீங்கன்னா India is like one of the 12 countries, one of the country of about mega diversity countries அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் நேம் பண்றோம். So it is nothing but nearly 45,000 species of plants and twice as many as animals. ஸோ பிளான்ஸை கம்பேர் பண்ணுறதை விட அனிமல்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அனிமல்ஸை நான் கம்பேர் பண்ணுறதை விட எனக்கு அனிமல்ஸில் இன்செக்ட்ஸோட இது வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பிட்டப் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் த மே குளோபல்ஸ் எஸ்டிமேட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக என்ன சொன்னோம், எனக்கு 1.5 மில்லியன்ஸ் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ 7 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்கிற இடத்துல. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து இந்தியா would have more than 1 lakh plant species and 3 lakh animal species எனக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா biodiversity concept நம்ம லிட்டரலி என்ட்ரி கொடுக்குறோம். ஜஸ்ட் ஹியர் லைக் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா like yes, India is one of the 17 mega diversity countries in the world with only 2.4 of the world's area, whereas India வந்து பார்த்தீங்கன்னா it will be accounting for 7 to 8% of the world's recorded plant and animal species. ஓகேவா? இப்போ இதோட டேட்டா பற்றி நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா among the existing biodata, so which is 91,307 species of animals in which எனக்கு எவ்வளோ protista இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2,557 are protista, 12,470 are general invertebrates. We all know what is an invertebrate also. Arthropods-நாலுமே நமக்கு என்னன்னு தெரியும். Animal kingdom டீடைலா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். which means around 69,903 arthropods, 4,994 vertebrates, 45,000 species of plants as well as 5,650 microbial species have been documented in its biogeographic regions. So India has 4 out of 34 global diversity hotspots. அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வந்து பார்க்கிறோம். And clearly it is an indicator of another high degree of endemic species நிறைய இந்தியாவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க காட்டி கொடுக்குறோம். So about 5,150 plant species and எத்தனை animal species இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1,837 animal species are endemic to India. ஸோ பாருங்க நான் வந்து வேர்ல்ட் வைட் கணக்கு எடுக்கிறேன். அதில் இந்தியாவில் மட்டும் பார்த்தா மேஜராக லைக் வி ஆர் கெட்டிங் இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இருக்காங்க. 5,000 plant species இருக்காங்க. நியர்லி 1,000 2,000 கிட்ட வரைக்குமே எனக்கு animal species are originated only in India. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேஞ்சட்டிக் பிளைன்ஸ். ஸோ இந்த கேஞ்சட்டிக் பிளைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஏரியா வந்து படர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஒன் ஆஃப் த ஃபர்டைல் ரீஜன் ஆஃப் இந்தியா விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்லேருந்து உத்தரப்பிரதேஷ், தட் இஸ் த்ரூ உத்தரப்பிரதேஷ் வழியா பீகார் டு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அது லேண்ட் கவரேஜ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 10.8%. ஸோ விச் மீன்ஸில் என்னென்ன இருக்குது இந்த கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், என்னென்ன ஸ்பீஷீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலர்லி டு தட் பிளேஸ் அலோன் பார்த்தீங்கன்னா crocodiles, farm deers and we have like rhinoceros. இதெல்லாமே வந்து இந்த கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் ரீஜன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியா இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ரீஜன் வில் பி ரெப்ரசென்டிங் பிட்வீன் த இண்டோ-மலாயன் அண்ட் இண்டோ-சைனீஸ் பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ். ஸோ இந்த ரீஜன்ஸில் மொத்தமே இருக்கிற கவரேஜ் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த மீட்டிங் பாயிண்ட் எப்படி ஆஃப் தி ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அண்ட் தி பெனின்சுலர் இந்தியா. சரியா? So North East India நம்ம என்ன சொல்றோம், is going to be meeting point of Himalayan mountains and the peninsular India. So again land coverage is going to be around 5.2%. இந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா since we are talking about like coverage, land coverage அப்படின்னு பார்க்கும்போது like நிறைய flora and fauna. So you know what is a flora and what is a fauna also, like species of plants இருக்கட்டும், animals இருக்கட்டும், and like more it's going to be a biodiversity hotspot அப்படின்ற region மீன் நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் rhinoceros, golden langur, leopards இதெல்லாமே வந்து this North East India regionல வந்து நமக்கு பார்க்க முடியும். Finally we have our coastal region. So coastal region அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எங்க படர்ந்திருக்குன்னா இந்த coastline from Gujarat to Sundarbans with sandy beaches and mudflats, coral reefs and mangroves எல்லாமே is obviously is going to be a coastal region. கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்கலாம், coral reefs பார்க்கலாம், mangrove இடம் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த ரீஜனில் பார்க்கலாம். The land coverage is going to be around 2.5%, whereas இந்த இடத்துல என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா already told you mangroves நிறைய இருக்கும் ட்ரீஸ் அப்படின்னா கண்டிப்பாக mangroves, sponges, coral reefs, tunas, ornamental fishes எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் நம்மளால வந்து தெளிவாக பார்க்க முடியும். ஸோ these are going to be some of the biogeographical zones of India. Yes.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the causes of biodiversity loss. நம்ம பார்த்தோம் biodiversity என்ன, we saw the variations, types நிறைய பார்த்தோம். So there should be certain reason. இந்த biodiversity lossக்கு என்ன காரணங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா habitat loss, fragmentation and destruction. இப்போ இந்த இடத்துல வந்து fragmentation அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்கான். ஸோ fragmentation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, imagine a piece of land இருக்கு. அந்த piece of land நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I'm going to divide it. நான் வந்து அதை பாதியாக பிரிச்சுட்டேன். ஓகே, இந்த பாதியில் வந்து let us cultivate something else, இந்த பாதியில் let's cultivate something else அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன்னு எடுத்துக்கலாம். அந்த பீஸ் ஆஃப் லேண்டில் கண்டிப்பாக சில நேட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ்மே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நேட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் இடத்துல நான் சம்திங் வேற ஒரு ஏலியன் கைண்ட் ஆஃப் இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இருக்கிற ஸ்பீஷீஸ்க்குமே என்ன ஆகிடும், இட் வில் கோயிங் டு காஸ் அ ஹியூஜ் டேமேஜ் கண்டிப்பாக அது வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ண போகும்போது என்ன ஆகும், தேர் இஸ் கோயிங் டு பி அ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது லைக் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாஸை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறோம். வி ஆல் நோ லைக் அமேசான் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் ஆஸ் தி லங்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ணோம், இந்த அமேசான் ரீஜனில் பார்த்து எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ், லைக் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ், மீன்ஸ் எனக்கு வேர்ல்டு வைடில் இருக்கிறத விட எனக்கு அந்த இடத்துல மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ்க்கு வந்து அங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது, ஸ்பெஷலி இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸே ஆல்ரெடி வி சா. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் மோரோவர் அமேசானில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்துக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை, மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் சப்ளை இஸ் லைக் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்ற விஷயமே நமக்கு வந்து தெரியும். சரி, அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணிட்டே வர எதுக்கு, ஐ எம் கோயிங் டு பில்ட் அ டேம், ஐ எம் கோயிங் டு பில்ட் ஸோ அண்ட் ஸோ அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபேக்ட்ரிஸ் அப்படி ஆல்ரெடி நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்குமே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான். வாட் இஸ் ரீசன், என்ன பண்ணணும், இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து பார்ப்போம். பட் எனிவே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா நான் வந்து கொளுத்தி விட்டுருவேன், பர்ன் பண்ணி விட்டேன்னா அந்த இடம் அப்படியே நல்லா சூப்பர் ரெடி ஆகிடும். அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஐ வில் கல்டிவேட் சம்திங், நான் கல்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வச்சு என் சாயில் ஃபர்டிலிட்டி போகிற வரைக்கும் நான் கல்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, ஒன்ஸ் ஐ ரியலைஸ் இந்த இடத்துல சாயில் ஃபர்டிலிட்டி எல்லாம் போயிடுச்சு, நியூட்ரியன்ஸ் எல்லாமே நான் ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திரும்ப அகைன் ஐ வில் கோ டீப்பர், இன்னும் உள்ளே போயிட்டு இன்னொரு இடத்த நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி பர்ன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து திரும்ப கல்டிவேஷன் ஆரம்பிப்பேன். நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் டிஸ்ட்ராய்ட். அதில் ஃபாரஸ்ட் நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் இனங்களுமே வந்து அழிஞ்சு போகுது. they are becoming extinct also, or they are in the verge of becoming extinct. So இந்த மாதிரி these are like some of the reasons எதுக்கு biodiversity lossக்காக. So which means the habitat loss, fragmentation and destruction வந்து பார்த்தீங்கன்னா it is going to affect of about 73% of species வரைக்கும் affect பண்ணுது. ஆல்மோஸ்ட் லைக் 100ல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இஸ் கெட்டிங் affected. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா pollutions and pollutants. Okay, so pollution and pollutants. So pollution which causes the pollution cause பண்ண agents வந்து pollutants அப்படின்னு சொல்லுவோம். So which means like smoke, pesticides, நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இதுவும் இட்ஸ் a kind of pollution. நான் pollution சொல்கிறது there is no need like எனக்கு ஏர் pollution மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் if I'm going to add some kind of chemicals, நான் crops வந்து chemicals ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லேண்ட் பொல்யூஷன் நடக்குது. ஓகேவா, சரி, அப்போ அந்த லேண்டில் வந்து நான் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணும்போது அந்த ஃபர்டிலைசர் கெமிக்கல்ஸ்லாம் என்ன ஆகுது, அப்படியே சாயிலில் ஊறி அது நியர்பை இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸுமே இட்ஸ் கெட்டிங் டேமேஜ். அதுக்கு வாட்டர் பொல்யூஷனுமே காஸ் பண்ணுது. அந்த தண்ணியை வந்து லைக் கெமிக்கல் பேஸ் நம்ம வந்து பை சான்ஸ் ஹியூமன்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் வில் லைக் பே வே ஃபார் த பயோடைவர்சிட்டி லாஸ். அது இல்லாமல் நம்ம வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபேக்ட்ரிஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட்டையே அழிச்சிட்டு ஃபேக்ட்ரிஸ் கட்டுறோம். அதுலேருந்து வரப்போக என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக அகெயின் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் அஸ் ஒன்லி. அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்படி பொல்யூட்டன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா we have the smoke, pesticides, herbicides, oil slicks, GHGs நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சும் எது, தட் இஸ் கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்துகிற பொல்யூஷன் அண்ட் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா obviously it paves way for the climatic change. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இப்போது நீங்கள் உங்கள் தாத்தா காலத்துலலாம் பாட்டி காலத்தில் வந்து கேட்டு பாருங்க, தாத்தா படிக்கிற சொல்ல ஓகே இந்த பீரியடில் வந்து எனக்கு கண்டிப்பாக மழை இருக்கும், இந்த பீரியடில் வந்து எனக்கு வெயில் அடிக்கும், இந்த பீரியடில் வந்து எனக்கு பனிக்காலம் இருக்கும்னு கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா தட் அப்போ அங்கே இருந்த காலம் சினாரி வந்து வேற. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா we have a huge, இந்த ஒரு வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வீட்டில் ஒரு பைக் இருந்தாலே பெரிய விஷயம், ஒரு கார் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு மஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் எல்லார் வீட்லேயும் ஒரு பைக் ஒரு கார் கண்டிப்பாக மேண்டிட்டரியாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு பைக், பையனுக்கு ஒரு பைக், பையன் இருந்தாங்க அப்படி பொண்ணு இருந்தாலும் பொண்ணுக்கு. ஸோ ஒரு 2-3 பைக் இருக்கிற சினாரியோஸ் கூடயுமே இருக்குது. ஸோ வீட்டுக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸுமே ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குது.
நம்ம ஃபேக்ட்ரிஸ் கட்டுறோம், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர புகை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் சேஞ்சிங். என்ன பண்ணுது, சுற்றி இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்ம வந்து குளோபல் வார்மிங் அப்படின்ற இஷ்யூஸ் கூட நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து பார்த்துருப்போம். இது எல்லாமே என்ன பண்ணும், கண்டிப்பாக பயோடைவர்சிட்டிக்கு வந்து ஒரு லாஸ் ஏற்படுத்துறதுக்கான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். நெக்ஸ்ட், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஏலியன் அண்ட் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ். சரி, இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இப்போது லெட் அஸ் இமேஜின், நான் வந்து ஐ திங்க் ஆல்ரெடி டோல்ட், இப்போ நான் வந்து வேறு ஊர்லேருந்து மட்டுமே வளரக்கூடிய ஒரு ப்ரீடை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளான் ப்ரீட் நான் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரீடை நான் கொண்டு வந்து நான் இந்தியாவில் வந்து இல்லாட்டி சென்னையில் வந்து நான் வளர்க்குறேன். சரியா, ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீட்னு அர்த்தம் ஃபாரின் ப்ரீட் நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னு எடுத்துக்கலாம். அந்த ப்ரீட் நான் கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது தேர் இஸ் a lot of chances அந்த ப்ரீட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம இடத்துக்கே, விச் மீன்ஸ் நம்மளோட இண்டி ப்ரீட்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே நிறைய இருக்குது. என்ன பண்ண, மொத்தமாக எக்ஸ்டெண்ட் ஆக்கி விட்டுரும். எது, நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம லேண்டுக்கே உரியதாக இருக்கக்கூடிய சில ஸ்பீஷீஸுமே டேமேஜ் பண்ணி விட்டுரும். எது, நம்ம ஃபாரின்லேருந்து கொண்டு வரக்கூடிய இந்த எக்ஸாட்டிக் ப்ரீட், இண்டிஜினஸ் ப்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இண்டிஜினஸ் ப்ரீட்னா நம்ம லோக்கல் ப்ரீட்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் அந்த டாபிக்ஸ்மே நம்ம வரும். ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டில் வந்து லைக் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளுமே இருக்குது. ஸோ ஒரு பாண்டில் வந்து நான் ஃபிஷ்ஷஸ் வளர்த்துட்ருக்கேன், லைக் இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபாரின் ஃபிஷ்ஷஸை நான் கொண்டு வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பிகாஸ் லைக் எதுனா பூச்சியாக சாப்பிடும், ஃபார் த சேஃபர் சைட் ஆஃப் தி இண்டிஜினஸ் ப்ரீட் நினச்சி நான் கொண்டு வந்து விடுறேன். ஆனால் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாரின் ப்ரீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் வந்து அப்படி அழிச்சு விட்டுரும். இட் மைட் கில் தெம் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டேமேஜ் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் ஆல்சோ மைட் பே வே ஃபார் தி பயோடைவர்சிட்டி லாஸ். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸஸ். ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாமே நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக வித் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜன்ஸ், இந்த மெசஞ்சர், இந்த தூது விடக்கூடிய புறாக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் கட்டி அனுப்புவாங்க. நம்ம ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த புறா இனமே வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இஷ்டத்துக்கு ஓகே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கண்ணில் பட்டுருச்சா, சும்மா எம்டியாக இருக்கா, இஷ்டத்துக்கு அனிமல்ஸை கிரேஸ் பண்ண விட்டுரும். அப்படியே பண்ண விட்டு என்ன பண்ணுறோம், அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடுது. அப்படியும் இல்லையா, ஓகே ஒரு எம்டி லேண்டை பார்த்துட்டா போதும், உடனே அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டுறது தான் முதல் வேலை அப்படின்ற மாதிரி நிலைமை இப்போல்லாம் ஆகி போயிடுச்சு ஆக்சுவலி. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் ஆல்சோ வில் காஸ் பயோடைவர்சிட்டி லாஸ். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆக்வாகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். சரி, ஸோ அக்வாகல்ச்சர், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே அக்வாகல்ச்சர் ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது லைக் இமேஜின் நம்ம வந்து ஃபிஷ் பிடிக்கிறோம், ஓகேவா, நம்ம மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கடலில். நான் கண்டினியூஸாக ஒரு இடத்துக்கு நான் போட்டில் போகிறேன், இந்த இடத்துல எனக்கு நிறைய மீன் கிடைக்கிது, ஓகே ஃபைன், நான் என்ன பண்ண இந்த ஸ்பாட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நான் டெய்லி வருவேன், இந்த இடத்துல வந்து மீனை பிடிச்சிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு மேலே மீன் கிடைக்கிது, நான் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக ஒரே ஒரு பல இடத்துல டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தால் வாட் வில் ஹேப்பன், அந்த இடத்துல மட்டும் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் வளரக்கூடியதாக இருக்கலாம். வாட் வில் ஹேப்பன், அதுக்கப்புறம் ஸ்பீஷிஸே வந்து லிட்டரலி காலியாயிரும். அதுக்கப்புறமே அது வந்து முட்டை ஹேஷ் பண்ணி புது குட்டிங்க வந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்பீஷிஸே நான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸே நம்ம டார்கெட் பண்ணி அழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் கீப் ஆன் கல்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன், செடி வளர்த்துட்டே இருக்கேன். எப்போ அந்த லேண்டில் இருக்கிற மொத்த ரிசோர்ஸுமே எனக்கு காலியாகிற வரைக்கும், ரிசோர்ஸ் நான் சொல்கிறது நியூட்ரியன்ட் ரிசோர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வாட்டர் ரிசோர்ஸாக இருக்கலாம், சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாமே காலிக்கு ஃபுல்லாக காலி பண்ணிகிட்டே முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்த நான் கண்டும் காணாதமாக விட்டுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நான் ஓடி போயிடுவேன் சென்ஸ் அங்கே போயிட்டு திரும்ப எனக்கு கல்ச்சர் வேலையை நான் ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் லாஸ். ஹைபிரைசேஷன் பிட்வீன் த நேட்டிவ் அண்ட் தி நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் லாஸ் ஆஃப் நேட்டிவ் ஸ்பீஷீஸ். சரி, பார்த்தீங்கன்னா ஹைபிரைசேஷன். ஸோ ஹைபிரிட்னா நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை நான் வந்து இந்த இடத்துல கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ நான் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தே ஹவ் மென்ஷன் சம்திங் அபவுட் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ். சரி, லிசன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ் அண்ட் ஃபாரின் ப்ரீட் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடில் வந்து பண்ணுவாங்க ஆக்சுவலி. எதுக்குன்னா டு கெட் நிறைய பால் கறக்கிறதுக்காகவும் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுவாங்க. டு இம்ப்ரூவ் த லாக்டேஷன் பீரியட் ஆர் டு இன்க்ரீஸ் த லாக்டேஷன் பீரியட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆஃப் கவுஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. லிட்டரலி ஒரு ஃபாரின் ப்ரீட் இருக்கும், ஒரு இண்டிஜினஸ் ப்ரீட் இருக்கும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துக்கு மட்டுமே உரிதான சில இனங்கள் அந்த கவுல வந்து அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ்மே எனக்கு வந்து நிறைய இருக்கும். அண்ட் நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம், இயற்கை நம்ம கண்டிப்பாக
ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தெளிய வச்சிரும் நம்மள. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கண்டிப்பாக வந்துட்டு போகாது, நிறைய பார்த்துருக்கோம். சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயர், எர்த் குவேக்ஸ் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். கண்டிப்பாக புயல் வந்துச்சு, மொத்தமாக வந்து ஓகே என்னை இவ்வளோ தொலை பண்ணிட்டேன், எனக்கு இந்த கோத்தை நான் கொஞ்சமாக கூட காட்டலனா எப்படின்ற மாதிரி ஒரு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். இதை நம்ம வந்து நேச்சரை மட்டும் பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் these things happen because of our mistakes. நம்ம பண்ற தப்போட சைடு எஃபெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே, டு பி ஃப்ராங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். எஸ், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் வாட் வி ஆர் டூயிங், ரோடெல்லாம் ஃபாரஸ்ட்டை காலி பண்ணியாச்சு, ஏரி குளத்தை கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு பில்டிங் அப்பார்ட்மெண்ட் பர்மிஷனும் வாங்கி எல்லாத்தையும் கட்டுறது. நான் ரோடு போடுறேன்ற பேரில் என்ன பண்ணுறோம், ஏரி குளத்தை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு ரோடை போட்டு எங்கே மற்ற ஊருக்கு நம்ம இருக்கிற ரிசோர்ஸை மொத்தமாக அழிச்சிட்டு இருக்கும். ஈவன் வி ஆர் கீப்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டவர்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டவர்ஸ்னால இருக்கிற நிறைய தெரிஞ்ச விஷயம், இந்த ஸ்பேரோஸ் எல்லாமே கூட அழிஞ்சு பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் அந்த ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சினால என்ன ஆகுது, ஸ்பேரோஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்ற கான்செப்ட்மே நமக்கு வந்து நிறைய தெரியும். எஸ், ஸோ இதெல்லாமே they are going to be a huge threat for the biodiversity and co-extinction. ஸோ எக்ஸ்டிங்ஷனாக நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் இஸ் co-extinction? எக்ஸ்டிங்ஷன்னா ஒரு இனமே வந்து மொத்தமாக ஸ்பீஷிஸே அழிஞ்சு போகிறது, எக்ஸ்டின்டைட் அழிஞ்சு போ டோட்டலி ஒரு தடையுமே இல்லாமல் காலியாயிருது, அழிஞ்சு போயிடுது. co-extinctionனா ஒரு ஸ்பீஷிஸ் அழிஞ்சு போச்சுன்னா அது டிபெண்ட் பண்ணியிருக்கிற இன்னொரு ஸ்பீஷிஸ்மே அழிஞ்சு போயிடும். ஸோ இமேஜின் இப்போ நான் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிருச்சு, ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செடி வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த செடியில் வந்து பார்த்தா நிறைய பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிபீஸ் என்ன பண்ணுவாங்க, ஹனி வந்து சக் பண்ணிட்டு போவாங்க. அதே சமயத்தில் தேர் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த பாலினேஷன் சான்சஸ்மே நமக்கு வந்து கம்மியாயிரும். There's a lot of chances the honeybee might get extinct also. So ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா அதையே நம்பிக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஆர்கானிசமே அழிஞ்சு போயிடும். They will also become extinct. இதான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா co-extinction அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்வோம். எஸ், ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we're going to see about the habitat loss. இப்போ நம்ம we saw the causes. இப்போ ஒன் பை ஒன் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ habitat loss அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், which means habitatனா இருக்கிற இடம். அந்த இடத்த நான் இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்ற இடத்த நான் வந்து அழிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். For some reason, let be for a construction of dam, for a construction of apartment or construction of industries, எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் I'm just destroying something to create something new. ஆனால் அதில் இருக்கிற ஸ்பீஷிஸ் பற்றி நம்ம என்றைக்குமே வரி பண்ணதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் நிறைய வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் இருந்துச்சு. மொத்தமாக ஃபாரஸ்ட் எல்லாமே அழிஞ்சு போதில் தீப்பற்றி எரியுது. ஆனால் அதுலேயே ஃபாரஸ்ட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்த கோலா பேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எரிஞ்சு போச்சு. தே டைட் பிகாஸ் ஆஃப் த ஃபயர். இதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு இடத்த நம்ம அழிக்கும் போது அதில் மட்டுமே டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய இனங்களும் ஸ்பீஷீஸ் உயிரினங்களுமே they are getting like they are facing some drawbacks actually. So the most dramatic example of this habitat loss comes from the tropical forest. 14% of the Earth's land surface once was covered by this tropical forest is not more than 6% now. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 14% வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இருந்தது. எப்போ என்னோட வேர்ல்டோட மொத்தம் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் பேக்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14% 6% கூட இப்போ அந்த ட்ராபிக்கல் கவரேஜ் வந்து இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட்ஸ் நான் மீட் பண்ணுறதுக்கு I'm destroying the nature itself again. That's what they have given in the percentage value. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் 90% of the New Zealand's wetland மொத்தமாக என்ன பண்ணிட்டோம், நம்ம காலி பண்ணிட்டோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் கல்டிவேட்டிங் soybeans and raising grass for the beef cattle. ஃபாரஸ்ட் அழிக்கிறோம், அதற்கு செடியை அழிச்சு முடிச்சுட்டு அனிமல்ஸ்க்கு போடுறோம், அதை சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம், எனக்கு வந்து மழை வரல, அது வரல, இது வரல சொல்லிட்டு we are blaming the nature itself. So these are going to be some of the example of habitat loss. Next one பார்த்தீங்கன்னா loss of habitat results in annihilation of plants, microorganism and forcing animals out of their habitats. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறான். அண்ட் யூ கேன் see some animals just watching them. இதான் நம்ம பண்ணுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் நியூஸ் நிறைய பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊட்டி இந்த சைட்லாம் வந்து யானை வந்து அடிக்கடி உள்ளே வந்துருச்சு, ஃபீல்டுக்குள்ளே வந்துருச்சு, ஃபார்ம் லேண்ட்குள்ளே வந்துருச்சு, வந்து பயிரை நாசம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறோம். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்களோட இடத்த ஆக்குபை பண்ணி தான் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறதோ சரி இல்லை வீடு கட்டுறதோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இடத்த ஆக்குபை பண்ணி நம்ம இதை பண்ணிட்டு கடைசியில் அவங்களே பிளேம் பண்ணுறோம், நீ எதுக்கு வந்து என் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களே பிளேம் பண்ணுற மாதிரி கதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல மட்டுமே உரிதான சில அனிமல்ஸ் தான் அதை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு என்ன பண்ணுறோம், பிளேமிங் தெம், வந்து எங்களை தொலை பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல அனலைசேஷன் ஆஃப் பிளான்ஸ், நான் பிளான்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், விச் மீன்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் அனிமல்ஸ் ஆல்சோ.
அந்த இடத்த விட்டு அப்படியே போயிருது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்பீஷிஸே நான் வந்து அழிச்சிட்டு அப்படின்னு போது அதை டிபெண்ட் பண்ணிருக்கிற அனிமல்ஸ் என்ன ஆகிடும், ஓகே இந்த இடம் எனக்கு இந்த பிளான்ட் இங்கே இருந்தால் மாதிரி சர்வை பண்ண முடியும், இப்போ இல்லை ஸோ ஐ ஹேவ் டு கோ அவுட் சைட், ஐ ஹேவ் டு மூவ் அவுட் சைட். அப்படி மூவ் அவுட் சைட் போய் வேற எங்கே போவாங்க, they will come and disturb us only. Yes, next one பார்த்தீங்கன்னா habitat fragmentation. ஸோ fragmentation தான் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். look at this picture. 2022 வந்து ஒரு பிக்சர் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. you can see the brown places land, ஓகே ஓரளவுக்கு இருந்துச்சு, ஃபைன். green places வந்து எனக்கு நிறைய இருக்கு. as you can see எனக்கு இதெல்லாமே வந்து இந்த நல்லா செடி பச்சை பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சேம் பிக்சர் how it will be looking as per the current trend. இந்த மாதிரி ட்ரெண்ட் எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா 2030 எனக்கு எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன ஒரு டெமோ காமிச்சிருக்காங்க. கேன் யூ see here மெஜாரிட்டி என்ன ஆயிடுச்சு, நிலம் தான் ஆயிடுச்சு. அந்த பச்சை பசேல் இருந்த இடம் எல்லாமே காலிட்டு கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்குது. இந்த நிலைமையில போயிட்டு இருந்துச்சுன்னா இதுதான் நம்மளோட கதை. This is what they are ஒரு பர்டிகுலர் இடத்த they have shown in the graphical இது சரியா. ஸோ habitat fragmentation என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா it is the process where a large continuous area of a habitat is both reduced in area and divided into 2 or more fragments. ஸோ பாருங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே பிரித்து விடுறாங்க. நான் இதை பிரித்து விடுறாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லேண்டை மட்டும் பிரிக்கிறேன்றது கிடையாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் ஆல்சோ ஐ எம் டிவைடிங் இட். இந்த மாதிரி டிவைட் ஆகும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், இட் வில் லீட் டு பயோடைவர்சிட்டி லாஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டாட் ஃப்ராக்மெண்டேஷனில் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிட்டாட்ஸ் லைக் ஃபாரஸ்ட் லேண்ட், கிராப் லேண்ட், ஆர்கிட் லேண்ட், பிளான்டேஷன்ஸ், அர்பன் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இவங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஹேஸ் ரிசல்டட் இன் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் அமாங் ஸ்பீஷீஸ். இப்போ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் தெளிவாக தெரியும். ஒரு பீஸ் ஆஃப் டுகெதர் ஒரு லேண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸ் ஒன்றா தே ஆர் எக்ஸிஸ்டிங் டுகெதர். நான் இந்த லேண்ட் ஃப்ராக்மெண்ட் நான் பண்ணும்போது நான் டிவைன் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பீஷீஸ் என்ன ஆகிடும், they will also split up. இந்த மாதிரி ஸ்பிட் அப் ஆகும்போது ஒரு ஸ்பீஷீஸ்க்கு இடப்பட்ட உள்ள இன்டராக்ஷன் இட் will also decrease. இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லிட்டரலி நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் வந்து பார்த்துருப்போம். we have learned something about food chain and food webs பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று எனக்கு இன்ட்ராக்ஷனே இல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக தே வில் பி லைக் அன் இம்பேலன்ஸ் இன் த ஃபுட் செயின். எனக்கு வந்து ஃபுட் செயின் நேரத்தை ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கிறது தான். இப்போ எனக்கு டோட்டலி இன்ட்ராக்ஷனே இல்லாமல் போச்சு ஒரு ஸ்பீஷிஸ்க்கோ இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கோ அப்படின்னும் போது என்ன ஆகிடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் செயின்லேயே இருக்கிற ஃபுட் வெப்லேயும் there will be some imbalance and moreover destruction of species in the cleared regions, annihilation of species restricted in these habitats and decreased biodiversity in the habitat fragments. கண்டிப்பாக பிரிக்கிறேன். சம் அனிமல்ஸ் will be forced to move out from their place because பிரிச்சாச்சு வேறு வழியில் மூவ் ஆகி தான் ஆகணும். பிளான்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இதே தான். பிகாஸ் இன் கேஸ் வந்து பேர்ட்ஸும் they'll try to move on. பாலினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் என்ன ஆகிடும், பிளான்ஸ் எல்லாமே மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். அது அதை சர்வைவ் பண்ண முடியாமல் அழிஞ்சு போகிற வகைகள் கூடமே இருக்க தான் போகுது. எஸ், நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரி, எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு விஷயத்த வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது there's a lot of chance again they will become extinct also இல்லையா. ஸோ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே கொடுத்துருக்காங்க. dodo, passenger pigeon, stellacea, cow have become extinct in the last 200 to 300 years due to the over exploitation of humans. ஸோ ஒரு சின்ன ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம். you can see the dodo bird இங்கே இருக்கு, we have the Rodriguez solitaire, we have the villi levugate. ஸோ இந்த மாதிரி சில ஸ்பீஷிஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி எக்ஸ்டிங்க்ட் ஆகியதுக்கு நம்ம பண்ணுற வேலைனால தான். இது வந்து அனிமல்ஸ் அப்படின்ற பேர்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வருது. பட் ஸ்டில் தவிர நம்ம என்ன பண்ணுறோம், பிளான்ஸ் ஆரல்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் லேண்டை நம்ம ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். லிட்டரலி தட் இஸ் த ரியல் திங். என்ன பண்ணுறோம், நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியா இருக்குது, எனக்கு ஒரு கிராஸாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னா நான் என்ன பண்ணுறேன், அது கீப் ஆன் கண்டினியூஸி டூயிங் அக்ரிகல்ச்சர். ஒரு பர்டிகுலர் இடம் எனக்கு கிடச்சிருச்சு, ஃபைன், நான் கண்டிப்பாக கீப் ஆன் பண்ணிட்டே அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சூப்பராக பண்ணி 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 என்னது அட்லாஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற மொத்த நியூட்ரியன் சத்து எல்லாமே காலியாயிரும். காலியானதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேன்னா ஓகே இந்த நேரம் வேலை முடிஞ்சு போச்சு, ஐ எம் லீவிங் திஸ் பிளேஸ், ஐ எம் மூவிங் டு தி நெக்ஸ்ட் பிளேஸ். அப்போ இன்னொரு இடத்துல போய் அந்த இடத்தையும் நான் காலி பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபாரஸ்ட்டையே அழிச்சிட்டு இருக்கிற நிலைமை தான். இதே மாதிரி தான் இந்த பேசஞ்சர் பிஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் காலில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கட்டி அப்படியே பறக்க விட்டாங்கன்னா அது இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இன்ஃபர்மேஷனை ஒரு போஸ்ட்மேன் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதில் ஓவர் யூஸ் பண்ணி இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சும்மா இருப்பாங்களா, அதை அப்படியே சுட்டு சாப்பிட்ருவாங்க, முடிஞ்சது கதை. அந்த மாதிரி பார்க்க போய் என்ன ஆயிடுச்சு, இந்த பேசஞ்சர் பிஜன்ஸே இப்போ வந்து இல்லாமல் போகிற நிலைமை இல்லை. ஆக்சுவலி உண்மையாக டு பி ஃப்ராங்க் தே ஹவ் பிகம் எக்ஸ்டிங்க்ட் ஆல்சோ.
சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். Due to the population pressure leads to many marine fishes declining around the world. சரி, ஃபிஷிங் நம்ம தெளிவாக பண்ணுறோம். எதுக்கு? இப்போ நம்ம வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த டிமாண்ட்ஸை வந்து ஐ ஹாவ் டு மீட். ஸோ மீட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஐ ஹாவ் டு ப்ரொடியூஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி ரெண்டுமே நான் கொடுத்தாகணும். கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்? லைக் ஐ ஹாவ் டு இப்போ நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு கிரீன்ஸை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பாக அந்த மாதிரி பேர் இருக்க மாட்டாங்க. நான் வெஜிடேரியன் நிறைய பேர் இருப்பாங்க. தே வில் ஸ்டார்ட் டு ஹண்ட். ஓகே, ஹண்டிங் இஸ் ஒன் கேட்டகரி, ஃபிஷிங் இஸ் த அதர் கேட்டகரி. ஃபிஷிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல நிறைய மீன் கிடைக்குது, ஓகே சூப்பராக இருக்குது, நான் அங்கேயே போய் மீன் பிடிக்கிறேன், பிடிச்சேன்னா அந்த இடத்துல இருக்க மீன் எதாவது காலி பண்ணியாச்சு. ஓகே, இடத்துல மீனே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே இன்னொரு இடத்துக்கு தாவிப்போம். இது மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஓவரால் we are like literally exploiting ஒரு இடத்த மட்டும் இல்லாமல் ஒரு ஓகே இந்த பர்டிகுலர் ஃபிஷ் வந்து நல்லா நியூட்ரிஷியஸாகவும் இருக்குது, விலை கம்மியாகவும் இருக்குது, சீக்கிரமாகவும் எனக்கு கிடைக்கிது குக்கை, இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா போதும், அதையே நம்ம பிடிச்சி சாப்பிட்ருப்போம். கடைசியில் ஒரு நாளைக்கு அந்த ஸ்பீஷிஸே வந்து இல்லாமல் கூட போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஃபிஷ் ஐம் எக்ஸ்ப்ளாய்டிங் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுது? இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட பாப்புலேஷனுமே மெரைன் ஃபிஷ் ஸ்பெஷலி அதோட பாப்புலேஷனுமே எனக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் டிக்ளைனிங் இன் அ வெரி ஃபாஸ்ட், ஒரு ரேப்பிடான ரேட்டில் எனக்கு வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் இன்வேஷன். சரி, இந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் இன்வேஷன் நான் ஸ்டார்டிங் இந்த டாப்பிக்கோட காசஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். விச் மீன்ஸ் நான் ஒரு ஃபாரின் ப்ரீடை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு இண்டிஜினியஸ் ப்ரீட் வளர்கிற இடத்துல நான் கொண்டு வந்து விடும்போது அந்த ஃபாரின் ப்ரீட் என்ன பண்ணும்? தேர் இஸ் a lot of chances it will kill the indigenous breed. அந்த சுற்றி இருக்கிற இண்டியன் ப்ரீட்ஸை அழிக்கவும் செஞ்சிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டாபிக் வரேன்னு சொல்லியிருப்பேன். எந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி நைல் பர்ச் a predatory fish into the lake. எந்த லேக்ல விடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா விக்டோரியா லேக், விக்டோரியா இன் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. என்ன பண்ணாங்க? இந்த நைல் பர்ச் அப்படின்றத கொண்டு தூக்கிட்டு வந்து லேக் விக்டோரியால வந்து விடுறாங்க. சரியா? இந்த மாதிரி எதுக்கு? they did for some reason, it be ஒரு பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற ரீசனாக இருக்கலாம், இல்லை ஃபார் சம் அதர் ரீசனுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இந்த மாதிரி விட்டதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலி அந்த லேக்ல மட்டுமே இருந்த ஒரு 200 ஸ்பீஷீஸ் ஆஃப் சிச்சில்டு ஃபிஷ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி தி பிகம் எக்ஸ்டின்ட். அவங்க எடுத்துட்டு வந்த காரணமோ வேற, ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? ஒரு நினைக்க போய் ஒரு நடந்த மாதிரி ஒரு 200 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் என்ன லேக்ல மொத்தமாக காணாமையே போயிருச்சு. they have become extinct. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது we should be very careful. we have to analyze like what will come. ஓகே, ஒரு ஆஃப்டர் மந்த்ல என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் we have to introduce a exotic breed into like indigenous breed இருக்கிற இடத்துல நம்ம வந்து விடணும். that should be always taken care of. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு நம்ம கிட்ட, டிலாப்பியா ஃபிஷ். இதாவது ஜிலேபி, தமிழில் வந்து ஜிலேபி, கெண்டை மீன் இதெல்லாம் அந்த மாதிரி ஃபேமஸ் ஊர் சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா was introduced from east coast of South Africa. Tilapia வந்து it's not a native of actually நம்ம இந்தியா நேட்டிவ் கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விடுறாங்க. எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 1952. எது கொண்டு வராங்க? மேபி ரொம்ப நல்லா எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்குது, ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குது. ஸோ எங்கே கொண்டு வந்து விடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேரளா, லைக் இன்லேண்ட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேரளா பேக் வாட்டர் இருக்கலாம், கேரளா வாட்டர்ஸில் கொண்டு வந்து விடுறாங்க. எது? இந்த ஜிலேபி கெண்டை மீனை கொண்டு வந்து விடுறாங்க ஆஃப்ரிக்காலன்னு தூக்கிட்டு வந்து. பட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிலாப்பியா ஃபிஷ் வந்து இட் வாஸ் பிகம் லைக் ரொம்ப இன்வேசிவ் ஆகிட்டு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேரளா வாட்டர்ஸில் இருந்தக்கூடிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லைக் சில வெரைட்டிஸ் வந்து என்ன ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் if you see here Puntius dubius, Labeo contius, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி அழிஞ்சு போச்சு. ஸோ இதான் we are talking. நான் வந்து எனக்கு இப்போ நம்ம இவ்வளோ நம்ம நினைச்சேன், ஈவன் நம்ம இதை படிக்கிறதுக்கு நினைச்சிருப்போம் ஓகே டிலாப்பியா ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம இந்தியன் பிரீட் அப்படி நினைச்சிருப்போம். பட் it was not the fact. அந்த அளவுக்கு எல்லாம் படர்ந்து வளர்ந்துட்டாங்க. ஃபாரின்லேருந்து தீட்டு வந்து இங்கே வச்சது now they have spread எல்லாம் சூப்பராக வாஸ்ட்டாக வந்து வளர்ந்துட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு? அட்லாஸ்ட் நம்மளோட இண்டிஜினியஸ் ப்ரீடே வந்து இனமே தெரியாமல் அழிஞ்சு போச்சு. திஸ் இஸ் வாட் த மிஸ்டேக் வி ஆர் கமிட்டிங் ஆக்சுவலி. ஸோ த இல்லீகல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கேட் ஃபிஷ் இஸ் தேர்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த நைல் பர்ச் இன்ட்ரடக்ஷன் விக்டோரியா லேக் வந்து பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி ஃபிஷ் கேட்டகரி வந்து பார்த்தோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த இல்லீகல் இன்ட்ரடக்ஷன். பாருங்க, நார்மலாக எடுத்துகிற இல்லீகல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் கேட் ஃபிஷ் for aquaculture purpose is posing a threat to the indigenous catfishes in our rivers. So catfish வந்து பார்த்தீங்கன்னா கட்லா மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Actually there's one variety to be frank. So இந்த catfish வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்மளது இந்தியன் வெரைட்டிஸ்மே இருக்குது, ஃபாரின் ப்ரீட்ஸ்மே இருக்குது. அதை கொண்டு வந்து சரி நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து விட்டாங்க. எதுக்குன்னா ஓகே நிறைய ஈல்டு கொடுக்குது, லைக் நிறைய ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குது, ஏதோ சம் ரீசன் நிறைய சூப்பராலாம் வளருது, ஓகே எனக்கு வந்து
இருக்கிற அந்த ஃபுட் இதை வந்து என்னால் வந்து சால்வ் பண்ணி கொண்டு விடுறாங்க. பட் வாட் ஹேப்பன் அகெயின், இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இந்தியாவிலேயே வளரக்கூடிய இண்டிஜினியஸ் பிரீட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்மே வந்து கேட்ஃபிஷ் எல்லாமே என்ன ஆகுது, ஸ்லோலி becoming extinct, which means they're occupying in the format மொத்தமாக என்ன பண்ணிடுச்சு, ஏரியா மொத்தத்தையும் வந்து ஆக்குபை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஸோ இதில் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் இட் ஷோஸ் அ லிங்க் பிட்வீன் த பயோடைவர்சிட்டி, கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் த ஹியூமன். இவங்க 3 பேர்த்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை வந்து ஒரு இன்டர் லிங்கை வந்து தே ஹாவ் ஷோன். லுக் அட் திஸ் டயக்ராம். ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா land usage change which causes the biodiversity, ecosystem function, biochemical cycles, biogenic aerosol emissions நால என்னது climatic change நடக்குது. ஸோ இந்த climatic change என்ன ஆகுது, இதோட இம்பாக்ட் வந்து அட்லாஸ்ட் என்ன பண்ணுது, ஹியூமனையே வந்து டார்கெட் பண்ணி விட்டுடுது. லிட்டரலி இந்த ஃபர்ஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா புரியும். ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறோம், இஷ்டத்துக்கு லேண்டை ஃபுல்லாக நல்லா ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக வளைச்சி காலி பண்ணியாச்சு. அது என்ன ஆகுது, லீடிங் டு த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டி எனக்கு லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஈகோசிஸ்டம் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன் லெவல்லுமே எனக்கு சில டேமேஜ் ஆர் இம்பேலன்ஸ் வந்து வருது. இந்த மாதிரி எனக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இன் த பயோகெமிக்கல் சைக்கிள், விச் மீன்ஸ் ரொம்ப அமௌண்ட் ஆஃப் லைக் இந்த ஏரோசெல் எமிஷன்ஸ், விச் மீன்ஸ் சிஎஃப்சி இதோட ப்ரொடக்ஷனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகி என்ன பண்ணுறோம், அட்லாஸ்ட் நம்மளே வந்து திரும்ப டார்கெட் நம்ம பண்ற வேணா நமக்கே வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டார்கெட்டிங் தி ஹியூமன்ஸ் அகெயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், climate change also will be impacting the biodiversity, whereas in the biodiversity law, which means நான் ஃபாரஸ்ட் எல்லாம் காலி பண்றேன், எனக்கு ஃபாரஸ்ட் தான் என்ன ஆகும், மழை பெய்யறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். இது எல்லாமே எனக்கு நான் காலி பண்ணிட்டு அப்படிங்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிளைமேட்டிக் சேஞ்சிலுமே திரும்ப ஒரு டிராபேக் வரதான் செய்யும். ஸோ ஒன்னுக்கு ஒன்று எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி இன்டர்லிங்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். தட் இஸ் வாட் தி சைக்கிள் இஸ் ப்ரூவிங் டு அஸ். எஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக நம்ம என்ன சைக்கிளை நம்ம வந்து பார்த்தோமோ அதுதான் வந்து இங்கே ஒரு நோட் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு த கிளைமேட்டிக் சேஞ்ச். கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் வந்து நான் ஃபுட் வைஸ்லேயும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய விஷயங்கள் இருக்குது. லெட் பி நான் வந்து ப்ராடக்ட் செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாமே. இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோல் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அல்லாட்டி ஹைட்ரோ வாட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வாட்டர்லாம் கொஞ்சம் அமௌண்ட் தான். பட் மெஜாரிட்டி நம்மளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லைக் நம்மளோட கல்பாக்கம்ல ஒன்று இருக்குது ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் இன் கூடம்குளம் ஆல்சோ. கூடம்குளம்ல கம்மி, பட் கல்பாக்கம்ல வந்து இட் இஸ் லைக் த மேஜர் ஒன். ஸோ என்ன பண்ணுறோம், நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டிலாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய் கொட்டுவோம், கடலை கொண்டு போய் டம்ப் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் என்ன ஆகும், தே வில் பி எஃபெக்டட். அதை சாப்பிட்ற நமக்குமே என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் வரும். தே ஆல்சோ போஸ் அ வெரி ஹியூஜ் த்ரெட் டு பி த பயோடைவர்சிட்டி. இது வந்து நான் ஒரு நியூக்ளியர் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பட் நார்மல் இண்டஸ்ட்ரீஸே எடுத்துக்கலாமே, இட் பி த ப்ரொடக்ஷன் ஆஃப் சம் ப்ராடக்ட்ஸ். அது கண்டிப்பாக இண்டஸ்ட்ரீஸ் நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். அல்லது வரக்கூடிய புகைகள் என்ன பண்ணும், கண்டிப்பாக அட்மாஸ்பியருமே வந்து அது வந்து டேமேஜ் பண்ண தான் போகுது. அட்மாஸ்பியர் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது பொல்யூஷன் காஸ் ஆகும். கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி மழை வர நேரத்தில் இப்போ மழை வரதே கிடையாது, அப்படியே மாறிட்டு இருக்கு. மழை வர நம்ம சொல்லுவோம் இந்த காலத்தில் வெயில் சீசன், நமக்கு சம்மரில் ஓகே சீசன் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீரியட் சம்மர் சீசன் நினைச்சிட்டு போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் தான் மழையே பெய்யும். மழை பெய்யும் நேரத்தில் மழையே இருக்காது, ஒரு சொட்டு கூட மழை வராது. ஆனால் சம்மர் சீசனில் பார்த்தா மழை வந்து வெளுத்துவாங்க, அப்போ தான் புயல் வரும். லிட்டலி தேர் இஸ் அ கிளைமேட் சேஞ்ச் ஆல்சோ. இப்போயே எப்படி இருக்குன்னா போப்போ எப்படி இருக்கும்னு கூட நமக்கு வந்து டோட்டலி வந்து தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரைவ்ஸ் அவர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் ப்ரொவைடட் பை பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ இஸ் அக்செப்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ தான் சொன்னேன் கோல்ஸ் பற்றிலாம் படித்தோம் கரெக்டாக. நல்லா யூஸ் பண்ணி என்ன ஆகுது, அதை ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வரக்கூடிய எமிஷன், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பீங் எமிட்டட். இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு காஸ் அ கிளைமேட்டிக் சேஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூ டு லார்ஜர் ஸ்கேல் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் த எமிட்டட் கார்பன் டை ஆக்சைடு கேனாட் பி அப்சர்வ் ஃபுல்லி. ஸோ இல்லை பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், இந்த ப்ரீவியஸாக பார்த்த டயக்ராம் வந்து எவ்ரி திங் இஸ் லைக் இன்டர்லிங்க் டு ஒன் அனதர் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று நம்ம டார்கெட் பண்ணால் அடுத்து அப்படியே டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற கான்செப்டை நான் வந்து உள்ள தூக்கிட்டு வரேன். நான் வந்து எல்லாத்தையும் முன்னேற்ற போகிறேன், மனிதனத்தை முன்னேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு லிட்டலி ஆர் கோயிங் பேக்வர்ட். சில இடத்துல வந்து வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட். நம்ம நிறைய விஷயம் நம்ம புதுசாலாம் பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து இட் ஷுட் நாட் எஃபெக்ட் த நேச்சர் ஆல்சோ. டு பி ஃப்ராங்க், தட் இஸ் த ரியல் திங். ஓகே, நான் அழிச்சிட்டேன்னா பரவாயில்ல, திரும்ப யூ ஹேவ் லைக் ஒரு ட்ரீ நான் கட் பண்ணுறேன், பிளான்ட் ட்ரீ அகெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு
alternate options has to be planned accordingly. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன கான்செப்ட் சொல்லி பார்த்தோம். அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன பண்ணுறேன், ஐம் பர்னிங் a lot huge amount of fossil fuels, கோல், பெட்ரோலியம், எனக்கு அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து என்ன வருது, நிறைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு. அது வெளியே வரதால எனக்கு என்ன ஆக போகுது, there is a huge change in the climatic conditions. எனக்கு climatic conditions சரி மாறுது, ஓகே ஃபைன், ஏதோ சம்திங் நடந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளில விடுறேன். ஆனால் இந்த விஷயம் நோட் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்ச ஒரு லாஜிக் தான், கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் என்ன பண்ணும், அந்த கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க ஃபுட்டு ப்ராசஸ் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இந்த ப்ராசஸ் வி ஆல்ரெடி நோ ரைட். என்ன பண்ணாங்க, கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப் பண்ணி அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குமே வழி இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற பேரில் ஃபாரஸ்ட்டை தான் அழிச்சிட்டு நம்ம இண்டஸ்ட்ரீஸை கட்டிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ அந்த ஃபாரஸ்ட் வந்து வரப்போக என்ன ஆகுது, அதை வந்து இந்த பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் தான் அப்சர்வ் பண்ணி ஆகணும். இப்போ அதுக்குமே முக்கால்வாசி இடத்துல வழி இல்லாமல் போயிடுச்சு. நம்ம தான் ட்ரீஸ் அழிச்சிட்டோம், எப்படி அவங்க வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு என்ன ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஏர்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் லெவல், லெட் இட் பி பொல்யூட்டன்ட் லெவல் எல்லாமே they keep on increasing. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. climatic change. எஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதனால அடுத்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டிக். ஸோ ஆப்வியஸ்லி என்ன சொன்னேன், எனக்கு வந்து இல்லை கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ஏற்படுது. இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் த லேண்ட் அண்ட் ஓஷன் டெம்பரேச்சர், சேஞ்சஸ் precipitation level and patterns at the sea. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்வியஸ்லி கிளைமேட்லையும் சரி நம்ம இருக்கிற sea level எல்லாமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று they are interconnected. கரெக்டாக? ஸோ ஓஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இது இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், குளோபல் வார்மிங் பற்றி பேசலாம். நான் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ இந்த குளோபல் வார்மிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்க்ரீஸ் இன் எர்த்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இந்த எர்த் டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கடல் லெவல் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். கடல் லெவல் வந்து ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சுனாமி இது போல் கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம ஊருக்குள்ளே தண்ணியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பனிப்பாறைகள், கிளேஷியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் டு மெல்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஒரு சின்ன நம்ம நார்மலாக நடக்கக்கூடிய சைக்கிளில் ஒரு சின்ன இம்பேலன்ஸ் வந்தால் கூட அடுத்து வாட் வில் ஹேப்பன் பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரிகர் சம் ட்ராபேக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி மெல்ட் ஆகும்போது அந்த பனியை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன ஆவாங்க, தெர் இஸ் நோ அதர் கோ, தே ஹேவ் டு மூவ் சம்வேர், மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மெல்ட் ஆகும்போது there's a lot of chances அதுக்குள்ளே நான் எப்படி சொல்கிறது, நிறைய கைண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட பல வருஷமாக அப்படியே உறைஞ்சு போயிருக்கலாம். அது மெல்ட் ஆகிருக்கும் போது என்ன ஆகும், வெளியே வரதுக்கான நம்மளே வந்து தோண்டி எடுத்த மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசியில். திஸ் ஆல் வில் ஹேப்பன். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த பனிப்பாறைகள்லாம் உருகும் போது அனிமல்ஸ் வந்து தே ஹேவ் டு மைக்ரேட். ஓகே, எனக்கு இருக்க முடியாது, சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஐ ஹேவ் டு மூவ். அங்கே போகும்போது அந்த இடத்துல போய்ட்டு தே ஹேவ் டு சர்வைவ். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராபேக்ஸ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா these are going to be the global climatic changes. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆர் ஜிம் கல்டிவேஷன். இதான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், லைக் ஃபாரஸ்ட் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் த ரீசன் வாஸ் லைக் டு ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியா கூட என்ன பண்ணிட்டேன், பர்ன் பண்ணி விட்டுட்டேன். நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்த ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேட்ச் பர்ன் பண்ணி நான் பண்ணிட்டு வந்து அக்ரிகல்ச்சர் நான் பண்ணிடுறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லிட்ரலி ஐ எம் யூசிங் தட் பர்டிகுலர் பிளேஸ். எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த சீசன் நான் கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமோ நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி பண்ண எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேர் ஒரு கேப் விட்டு தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்போ தான் வி ஷுட் கிவ் சம் டைம் ஃபார் த நியூட்ரியன். ஏன்னா பிகாஸ் நியூட்ரியன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும், அந்த நியூட்ரியன் திரும்ப நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பேராசை whatever it may be, ஓகே ஃபைன், டு மீட் த டிமாண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாமே, திரும்ப நான் அப்படியே கண்டினியூஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இடத்துல நியூட்ரியன்ட் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த செடியே வளர்க்க க்ராப்பே நான் கல்டிவேட்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு பேட்சை விட்டுட்டு திரும்ப அடுத்த பக்கத்தில் இருக்க பேட்சுக்கு நான் போயிடுவேன். அந்த இடத்த போய் திரும்ப பர்ன் பண்ண மாதிரி ப்ராக்டிஸ் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மேபி ஐ வில் கேன் கெட் அ ப்ராஃபிட் ஃபார் சம் பீரியட். ஆனால் அந்த லேண்ட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா டோட்டலி ஐம் டிஸ்ட்ராயிங் இட். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்டிங் ஆர் ஜிம் கல்டிவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் plots of natural tree vegetation are burnt away and the cleared patches are farmed for 2 to 3 years, which means ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும், ஏன்னா அந்த பீரியட் வரைக்கும் தான் நியூட்ரிஷன் தங்கும், அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இருக்காது, எல்லாமே உறிஞ்சிட்டு எடுத்துகிட்டு இருப்போம்.
after which their fertility level reduces. This is what I talk about. Fertility மொத்தமா காலி ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா where crop production is no longer, அதுக்கு மேலே ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், I will totally move from that place and I choose another இன்னொரு பேட்ச் நான் சூஸ் பண்ணி அதில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்டிங் ஆர் ஜிம் கல்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ எக்ஸ்டென்ஷன். இந்த கோ எக்ஸ்டென்ஷன் பற்றி ஐ திங்க் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஐ கேவ் யூ ஒன் ஹிண்ட். ஸோ விச் மீன்ஸ் ஒரு இனம் அழிஞ்சு போச்சுன்னா அதை நம்பிக்கிட்டு இருக்கிற இன்னொரு உயிரினமும் சைட் பை சைடு வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து அப்கமிங் டாபிக்ஸில் சொல்கிறேன்னு சொன்னேன். Now here is the example. So first let us see the definition. So co-extinction of a species is the loss of species as a consequence of the extinction of another. ஒன்னு அழிஞ்சதுன்னா இன்னொன்று வந்து அதோட சைட் எஃபெக்ட்னால they will also die. இல்லாட்டி இன்னொன்று இருக்காது அப்படின்ற மாதிரி தான். So extinction of one will automatically cause the extinction of the other. For example, இப்போ இதை பாருங்க, orchid bees and the forest trees by cross pollination. Okay. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட் ட்ரீஸ் இப்போதான் அந்த கதையை பக்கமாக கேட்டோம். ஸோ ஃபாரஸ்ட் நம்ம அழிக்கும் போது அந்த ஃபாரஸ்ட்டில் பூக்கள் இருக்கும், அதை வந்து ஹனிபீஸ் வந்து நெக்டார்ஸ் வந்து சக் பண்ணி எடுப்பாங்க. அந்த ஹனிபீஸ் என்ன பண்ணுவாங்க, அதே சமயத்தில் தே வில் ஹெல்ப் ஃபார் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், ஃபாரஸ்டே டிஸ்ட்ராய் பண்ணிட்டோமே, அதையே நம்பிக்கிட்டு இருக்கிற பீஸோ என்ன ஆகிடும், கொஞ்ச நாள் போப்போ அவங்கள வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அவங்க அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகிடும், எனக்கு வந்து பாலினேஷனே இல்லாட்டி கதை முடிஞ்சுது, ஹியூமன் ரேஸே சர்வைவ் ஆகிறதுக்கான சான்ஸுமே வந்து இல்லாமல் போயிடும் ஃபியூச்சரில். நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுத்துக்கும் நான் சொல்கிறேன், இப்போ ட்ரீ அழிஞ்சு போச்சு, அதை சுற்றி இருக்கிற ஆர்கிட் பீஸ் ஆல்சோ தே ஆர் கெட்டிங் எக்ஸ்டெண்ட். எஸ், த கனெக்ஷன் பிட்வீன், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி சா ஃபார் ஆர்கிட் பீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு see the connection between Calvaria tree and the extinct bird of Mauritius Island, the dodo. ஸோ இது ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் யாரு, இந்த கேல்வேரியா ட்ரீக்கும் டூடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், டூடு மொத்தமாக காலி ஆயிடுச்சு, கரெக்டா. ஸோ இந்த கேல்வேரியா ட்ரீ தான் யார் டிபெண்ட் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த டூடு பேர்டை வந்து நம்பி இருக்கும். எதுக்கு, அந்த லைஃப் சைக்கிள் அதோட இனத்தை வந்து பெருகிக்கிறதுக்கு இந்த ட்ரீ. ஏன்னா அந்த டூடு பேர்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கேல்வேரியா ட்ரீ கூடிய இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டு இந்த கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டூடு பேர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லைக் இஃப் ஐ கோயிங் டாக் அபவுட் டூடு பேர்டுக்குள்ள உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அந்த கிசார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் தே வில் செக்ரீட் சம் டைஜஸ்டிவ் ஜூஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய அந்த சீட் கோட் மேலே வந்து தே வில் ஸ்ப்ரெட் அவுட். அப்போ அந்த துப்பிடும், அந்த கொட்டை வந்து வெளில வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அந்த கேல்வேரியா ட்ரீ வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு இந்த ஒரு செக்ரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த செக்ரேஷன் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டூடு பேர்டு கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணோம், டூடு பேர்டே அழிஞ்சு போயாச்சே, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இந்த கேல்வேரியா ட்ரீயுமே வந்து தே பிகம் எக்ஸ்டிண்ட் ஆகக்கூடிய நிலைமைக்குமே வந்து டேஞ்சர் நிலைமைக்கு வந்து வந்தாச்சு. இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ த மியூச்சுவலிஸ்டிக் அசோசியேஷன் is that the tough horny endocarp of the seeds of Calvaria tree are made up of permeable by the actions of large stones in the bird's gizzard. ஸோ ஸ்டோனில் கிசார்ட் இருக்கக்கூடியது என்ன பண்ணும், ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ண சாப்பிட்டு ரூடு பேர்ட் துப்பும்போது ஆட்டோமேட்டிக்கான இந்த பேர்டு அந்த கொட்டை வந்து சீக்கிரமாக என்ன ஆகிடும், அந்த கோட்டிங் இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக வந்து ஜெர்மினேஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ டூடு பேர்டு இல்லாமல் போச்சு. ஸோ இந்த ட்ரீயோ என்ன பார்த்தா தேர் ஃபேஸிங் த டேஞ்சர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் சொல்லலாம், இல்லாட்டி இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு கூட சொல்லலாம். விச் மீன்ஸ் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், வெல் அண்ட் குட், பட் ஸ்டில் அது ஒரே இடத்துல வந்து இந்த லேண்ட்லேயே நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் வில் லீட் டு த ரிடக்ஷன் ஆஃப் தி ஜெனடிக் டைவர்சிட்டி. நம்ம ஜெனடிக் டைவர்சிட்டி இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இஃப் யூ ரிமெம்பர் லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் ஜெனடிக் டைவர்சிட்டி பார்த்துருப்போம், ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி பார்த்துருப்போம், எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டைவர்சிட்டி ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் தான். மோர் ஓவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இமேஜின் ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு குட்டி பீஸ் ஆஃப் லேண்ட் தான் இருக்குது. அந்த குட்டி பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து நான் எனக்கு எவ்வளோ முடியுமோ இஃப் ஐ கீப் ஆன் கல்ச்சரிங், நான் ஆக்சுவலி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் குட்டி தோன்ற இடத்துல நிறைய நான் கல்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா there is a lot of பூச்சி பிடிக்க சான்ஸ் இருக்குது, பேஜன் அட்டாக் ஆகிறதுக்குமே, பிகாஸ் ஒன்றுத்துக்கு வந்ததுன்னா என்ன ஆகும், அப்படியே அடுத்தடுத்து இருக்கிறதுக்குமே பரவ ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகிடும், எனக்கு இந்த இருக்கிற பிளான்ட் கிராப்புக்குமே ஒரு பெரிய டேமேஜை கொண்டு வந்து சேர்த்து விடும் சரியா. ஸோ இதனால இந்த ஒரு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ் தேர் ஒன்லி ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பேடி ஸ்ட்ரிங்ஸ், ரொம்ப ஒரு ஃபியூ வெரைட்டிஸ் மட்டும்தாமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது டுடே டியூ டு தி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப ஒரு கம்மி வெரைட்டிஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹாட்ஸ்பாட்ஸ். ஸோ ஹாட்ஸ்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் ஏரியா ஆர் இட் இஸ் அ ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகக்கூடிய
அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம என்ன சொல்வோம், ஹாட்ஸ்பாட் ரீஜன்ஸ் அப்படின்னு, which means which are in the verge of extinction. அவங்க தான் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஹாட்ஸ்பாட், அந்த இருக்கிற இடத்துக்கு பேர் we call them as hotspot region. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் மயர்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he defined the hotspots as the region that harbor a great diversity of endemic species and at the same time have been significantly impacted and altered by the human act. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து இட் இஸ் பீங் டார்கெட்டட் பை த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எல்ஸ் தே ஹவ் பீன் எஃபெக்டட் பை த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ட்ரீஸ் கட் பண்ணிட்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிற சில அனிமல்ஸ் ஆல்சோ தே வில் பி எஃபெக்டட். கரெக்டாக ஆல்ரெடி அவங்க வந்து எக்ஸ்டிங்க்ட் அந்த வேர்ல்டு தான் இருக்காங்க. ஸோ இதுமே ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட லாஸ்க்கு தான் வந்து இட் வில் பேவ் த வே. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்வோம், we call them as hotspots. So hotspots அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, like there are 36 biodiversity hotspots. உலகத்துல மட்டும் 36 diversity hotspots சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுல இந்தியாவில் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have 4 biodiversity hotspots. இதை நம்ம வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் ரீஜன்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, we have Himalayas, Western Ghats, and Indo-Burma region. Indo-Burma region அப்படின்னு நான் சொல்லும்போது it includes the entire northeastern India. சரியா? that is except like Andaman and Assam. இவங்களை தவிர்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, மிச்சம் வர the north and eastern India எல்லாமே வந்து we call them as the Indo-Burma region. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா they are one of the 4 biodiversity hotspots. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைக் சுந்தர்பான்ஸ். ஸோ சுந்தர்பான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லைக் இன்க்ளூட்ஸ் அந்தமான் நிக்கோபார் குரூப்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இவங்க எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஸோ ஹிமாலயா, வி ஹேவ் ஹிமாலயா, வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ-பர்மா ரீஜன் அண்ட் ஆல்சோ ஃபைனலி வி ஹேவ் தி சண்டர்லாண்ட்ஸ். ஓகேவா? இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ என்டேஞ்சர்ட், ஸோ விச் மீன்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஹாட்ஸ்பாட் ரீஜனில் என்ன பார்த்தோம், லைக் look at this definition. Yes. So which means the characteristic of high concentration of endemic species. So ஒரு இடத்துல எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக போற ஸ்டேஜ்ல இருக்கிற அனிமல், தட் இஸ் தி எண்டமிக் ஸ்பீஷீஸ் நம்ம தான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆக போற ஸ்டேஜ்ல இருக்கிற அனிமல்ஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we call them as the endangered species that has been categorized as likely to become extinct is known as the endangered species. So இதுல வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர் 1998 எத்தனை அனிமல்ஸ் இருக்காங்க, which means 11,002 animals and 1,102 animals and 1,197 plant species வந்து they are in the red list. Red listனா அழிஞ்சு போக போகுது அப்படின்ற ரெட் லிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி அவங்களை வச்சுட்டாங்க. எது அக்கார்டிங் டு தி சர்வே இஸ் டேக்கன் பை IUCN. we already saw what is IUCN also. அவங்களை பற்றி இன்ஃபர்மேஷனுமே பார்த்தோம். அண்ட் அகைன் இந்த இயர் 2012 பார்த்தீங்கன்னா, கேன் யூ ஜஸ்ட் லுக் அட் த டிஃபரன்ஸ். 1998ல 1,102 அனிமல்ஸ் இருக்கிறாங்க. whereas the year 2012 பார்த்தீங்கன்னா the rate has totally increased. so 3,079 animals வந்து லிட்டரலி என்ன இருக்காங்க, என்டேஞ்சர் லிஸ்ட்ல வந்தாச்சு. ஸோ அனிமல்ஸ் நம்ம என்ன பண்றோம், நம்ம வருஷம் போக போக நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால we can see that the rate of animals that is becoming or the verge of extinction வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர அது இன்னும் கம்மியான பாடால் ஸ்டேபிளா இருக்கிற பாடே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் லைக் கீப்பிங் ஆன் இன்க்ரீசிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு, ஸ்னெயில். ஸோ ஸ்னெயில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பார்க்கலாம். லிட்டரலி அதில் மழை பெஞ்சாலே வந்து சில ஸ்பெஷலி இந்த சங்கு புஷ்பம் பூ இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம இந்த ஸ்னெயில்ஸை வந்து நிறைய பார்க்கலாம். இல்லை நார்மலாகவே மழை பெஞ்சா நிறைய பார்ப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸ் பார்க்குறதுன்றது இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் ஆயிடுச்சு. பிகாஸ் they are literally in the verge of extinction. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா they have mentioned that here George the tree snail died on January 1st, 2019 at the age of 14. He was the last snail of the species. அதுவும் காணாமல் போயாச்சு இந்த வருஷம் 2019ல. and is emblematic the loss of native Hawaiian mollusk. ஸோ mollusk நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அனிமல் கிங்டமில். அவுட்டர் ஷெல் இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே, அதுவும் லாஸ்ட் அந்த ஸ்னெயில் வெரைட்டியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஃபிஷஸ்மே 2019ஓட நமக்கு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ லிட்டரலி வாட் இஸ் ஹேப்பனிங், எல்லாத்தையுமே நம்ம வந்து அழிச்சிட்டு தான் வரும். பிகாஸ் உண்மையாக சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். பட் பொல்யூஷன் விக்கெட், நான் பொல்யூஷன் சொல்கிறது நாட் ஒன்லி த ஏர் பொல்யூஷன் பட் ஆல்சோ லேண்ட் பொல்யூஷன். பிகாஸ் இந்த பொல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தில் ஹியூஜ்லி எஃபெக்ட் தீஸ் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the red data book. ஸோ ரெட் டேட்டா புக், இந்த டேட்டா புக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் புக் ஆக்சுவலி, சிம்பிள் ஒன்றும் இல்லை. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலாக்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they have listed the organisms which are in the verge of extinction or which is facing the risk of extinction. இந்த மாதிரி அனிமல்ஸ் என்ன பண்ணுறப்ப இந்த புக்கில் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. சரி ஓகே இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் மட்டும் பண்றது இல்லாம வாட் we should do is okay நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அதோட எக்ஸ்டிங்ஷனை வந்து we have to stop them. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the concept of red list was given in the year 1963. ஓகேவா? இந்த ரெட் லிஸ்டோட கான்செப்ட் ப்ரொபோஸ் பண்றாங்க. அண்ட் let us see about the purpose of the red list. ஸோ நம்மளுக்கே ஒரு பர்பஸ் தெரியும் எதுக்கு பயோடைவர்சிட்டி வந்து மெயின்டைன் பண்றது. which we have like some other concepts also to create awareness. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி லாஸ் இருக்கு. ஸோ த்ரெட் டு பயோடைவர்சிட்டிக்கு என்ன ரீசன் இந்த மாதிரி அவங்க அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக we are using these red data books. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா for the identification and documentation of the species. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கணக்கு இப்போ நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருக்கலாம். லைக் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. லைக் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படியே மலைப்பகுதியில் வனப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் புலிகள் காப்பகத்தில் கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்லாம் சொல்லி போடுவாங்க. மான்கள் கணக்கெடுப்பு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் ஓகே எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ இருக்கு நம்ம இன்னும் என்ன பண்ண பிகாஸ் கம்மியாயிடுச்சுன்னா we should see what is the reason for the decline. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் ஓகே we can have a record. நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி என்னெல்லாம் பண்ணி அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we can plan something. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா they provide global index of the declining biodiversity. எந்தெந்த ஸ்பீஷஸை இப்போ நான் நோட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னும் போது ஓகே தென் we can have a look like சரி இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறாங்க கம்மியாயிட்டே வராங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி we can plan the actions. ஓகே இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் கன்சர்வேஷன் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ஹெல்ப் இன் தி கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்ஷன். அதுக்கேற்ற ஆக்ஷன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஆன் தி இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் தி கன்ஃபர்மேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் நம்ம நிறைய ட்ரீட்டிஸ்லாம் சைன் பண்ணியிருப்போம். லைக் ஓகே அக்ரிமெண்ட் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வில் ஹேவ் அ ரெக்கார்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் லைக் we saw about the red books hotspots எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம biodiversity and its conservation ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லெவல்ஸ் பார்த்துருப்போம் வாட் ஆர் தி ரீசன்ஸ் பார்த்துருப்போம் for the loss of biodiversity. இப்போ வந்து நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணலாம் ஒரு என்னென்ன மெத்தட்ஸ் மூலமா நம்ம அந்த கன்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கோம் biodiversity அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we'll see in detail first of all. So first one we have two methods actually. One is going to be in-situ conservation, another one is going to be ex-situ conservation. சரி இப்போ இந்த in-situ conservationக்கும் ex-situ conservationக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா in-situ means on-site conservation whereas ex-situ means it is going to be off-site conservation. சரி இது ரெண்டு கன்சர்வேஷனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பேர்லயே இருக்கு on-site off-site. ஸோ ஆன்சைட்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஆன் த சைட் அதே மாதிரி அவங்க ஒரு ஆர்கானிசம் இருக்கிற இடத்துலயே அவங்க நேட்டிவ்லேயே வச்சு அவங்கள ப்ரிசர்வ் பண்ணுறோன்னா we call them as in situ conservation. இதுவே ஆஃப் situ conservationனா ஓகே அவங்க இடத்துல இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் we are just locating them or relocating them to somewhere a better place அப்படின்னு சொல்லிக்கலாமா. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூல எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்றோம் இதை நான் பெட்டர் பிளேஸ்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட் டாபிக். நம்ம என்ன பண்றோம் ஒரு நிறைய ஜூல் நீங்க பார்க்கலாம் லைக் இன் சென்னை ஆல்சோ வி ஹேவ் திஸ் வண்டலூர்ல பார்த்துப்போம் ஜூல வாட் இஸ் ஹேப்பனிங் நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எடுத்து ஒரு கேஜில் போட்டு லிட்டரலி டு பி ஃப்ராங்க் என்ன பண்ணுறோம் நம்ம நேச்சுரல் என்வரான்மெண்ட்லாம் அவங்க எடுத்துட்டு ஒரு கேஜில் வச்சு நம்ம சொல்றோம் மேபி ஃபார் எஜுகேட்டிவ் பர்பஸா இருக்கலாம் பட் வாட் we are doing to them is like totally wrong but still இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ex-situ conservation. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம் வேற ஒரு இடத்துல வச்சு அவங்கள வந்து பத்திரமா பாதுகாக்கிறோம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் we call them as ex-situ conservations. சரி இப்போ let us see about general strategies for this conservation. First one பார்த்தீங்கன்னா to identify and protect all the threatened species. ஸோ கண்டிப்பாக இப்போ சொல்லலாம் ஃபாரஸ்ட்ல இருந்தால் இமேஜின் ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்ல இருக்காங்க they will not be able to survive on their own அவங்களால முடியாது or else like பார்த்தீங்கன்னா சில hunters poachers which mean they like kill the animals. For example elephants வந்து டஸ்க்காக கொலை பண்ணுவாங்க மர்டர் பண்ணுவாங்க ஸ்கின் ஃபார் அனிமல்ஸ்லாம் மான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்காக கொலை பண்ணுவாங்க ஃபார் தி மீட். இந்த மாதிரிலாம் த்ரெட்டண்டாக இருக்கும்போது நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் we have to identify ஓகே இந்த மாதிரி ஸ்பீஷிஸ்க்குலாம் இந்த மாதிரி த்ரெட்டன் இருக்கு for their tusk or for their skin or for their meat whatever it is நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா identify and conserve in the protected areas the wild relatives of all economically important organisms. நான் வந்து economic wise இவங்க எனக்குலாம் important அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜஸ்ட் talked about elephants tusk importance இல்லையா ஸோ இந்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு what I have to do is I have to protect them. லைக் எப்படி சொல்றது நான் வந்து ரெட்பி நான் நேஷனல் என்வரான்மெண்ட்ல வச்சு அவங்க டேமேஜ் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு செக்யூர்ட் என்வரான்மெண்ட்ல வச்சு அவங்க நான் பார்த்துக்கிறதுக்கு I'll be arranging them. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் கிரிட்டிக்கல் ஹேபிட்டாட்ஸ் ஃபார் ஃபீடிங், ப்ரீடிங், resting of each species.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லெட் அஸ் டாக் அபவுட் எலிஃபென்ட்ஸே வந்து பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஃபுட் பத்தல, அது ஃபுட் இல்லை, தண்ணி இல்லைன்னு எடுத்துக்கலாமே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்களோட இடத்த விட்டு தே வில் ட்ரை டு கம் அவுட், வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கிற இடத்துலேருந்து ஆர் த பிளேஸ் வேர் தே லிவ். வெளில வரும்போது என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு காஸ் சம் லைக் ஹியூமன் பீயிங்ஸ்க்குலாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. தே வில் காஸ் சம் ட்ரபிள்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது லாட் ஆஃப் சான்சஸ் ஆர்கானிசம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஹர்ட் பண்றதுக்குமே சான்சஸ் இருக்கு. அது அவங்க நம்ம துரத்த போய் அவங்க நம்மள வந்து லைக் தே வில் கில். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கூட நிறைய நடக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், லிட்டலி அவங்க ஹேபிட்டாட்லேயே வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹேவ் டு மேக் ஷூர் லைக் தே கெட் எவ்ரிதிங். அவங்க இடத்துல வச்சு நம்ம எல்லாம் சப்ளை பண்ணிட்டு நம்ம வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஷுட் பி கன்சர்வ் ஆன் ப்ரையாரிட்டி பேசிஸ். சரி, நான் வந்து அனிமல்ஸ் பற்றி ஜஸ்ட் நோ ஐ டோல்டு இந்த எலிஃபென்ட்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. சரி, இப்போ அந்த இருக்கிற ஆர்கானிசம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில தேவையா இருக்கக்கூடிய விஷயங்கள் மெயினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஃபுட், வாட்டர் சப்ளை. கரெக்டா? ஸோ இதெல்லாமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பிகாஸ் அது இல்லை அப்படின்னும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற இடத்த விட்டு தே வில் ட்ரை டு கம் அவுட் அண்ட் தே வில் ஆக்ட். ஆக்சுவலி அது ஹியூமன் பீங்ஸ் கோத்தையோ வெறுப்பையோ காட்டுறதுக்குமே நிறைய சான்சஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கிற ஏரியாஸை வந்து வி ஹேவ் டு மேக் ஷூர் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஃபார் தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்கு, ஆர்கானிசம் ஸ்பெஷலி ஃபார் வைல்ட் லைஃப். இப்போ நான் பேச இல்லையா, லயன், டைகர், இந்த மாதிரி எக்ஸெட்ரா சில வைல்ட் லைஃப்லாம் என்ன பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஹண்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தே வில் கில் தெம் ஃபார் தி ஸ்கின், ஃபார் தி மீட். இல்லை சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிசிங் ஹண்டிங் அப்படின்ற கான்செப்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இஃப் யூ டாக் அபவுட் இன் லைக் ஃபாரின் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வி ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரிக்ட் லாஸ். லாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், இருக்கிற உயிரினத்தையாவது நம்ம எக்ஸ்டென்ட் ஆகாமல் பாதுகாக்க முடியும். சரியா? there are two aspects of conservation strategies. Just now we saw that going to be in-situ conservation and another one is going to be ex-situ conservation. சரி, இப்போ in-situ conservation வந்து பார்க்கலாம். ஸோ in-situ conservation நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி on-site, which means the conservation of the genetic resources within the natural or human-made ecosystem. சரியா? அவங்க இருந்த இடத்துல இருந்தே நான் வந்து அவங்கள வச்சு நான் பாதுகாப்பேன். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு மாதிரி ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஐ ஹாவ் டு மேக் தம். நான் வந்து ஒரு கேஜில் போய் தள்ளி வச்சு லாக் பண்ணி நான் அவங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சுற்றி எல்லாம் பிளான்ஸ், நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி அவங்க இருக்கிற இடத்துல வச்சுட்டு என்னால் பாதுகாக்கிற அளவுக்கு ஐ ஹாவ் டு get ready everything. So it includes நம்ம இந்த in-situ conservation என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have national parks, sanctuaries, biosphere reserves, cultural landscapes, natural monuments. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it will be included as an in-situ conservation கீழே வந்துருவாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have 14 biosphere reserves, 90 national parks and 448 wildlife sanctuaries. ஸோ இது எல்லாமே எது கீழே வருது, in-situ conservationல வருது. கன்சர்வேஷன் இந்தியாவில் மொத்தமே இந்த பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எஸ், ஸோ நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இட் இஸ் அ நேச்சுரல் ஹேபிட். நம்ம பார்த்துருப்போம் நிறைய நேஷனல் பார்க்ஸ் நிறைய நம்ம ஈவன் வின்சனே ஆல்சோ வி ஹேவ். நேஷனல் பார்க்ஸ்லாம் என்ன அர்த்தம், விச் மீன்ஸ் லைக் இது வந்து அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இல்லை ஃப்ளோரா, ஃபானா எல்லாமே everything will be like under a natural environment மாதிரி அதில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ there are around 104 existing national parks in India covering an area of எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இந்தியாவில் இருக்குது நேஷனல் பார்க்ஸ் கேட்டிங்கன்னா 40,000. இந்த ஆக்சுவலி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூஸ் ஒன்லி இஸ் இம்பார்ட்டன்ட். லைக் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 1.23% ஆஃப் தி ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி. ஸோ கண்ட்ரிலேயே 1.2 ஏரியா எதுக்கு லொக்கேட் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஃபார் தி நேஷனல் பார்க்ஸ்க்காக நம்ம வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நேஷனல் பார்க்ஸ் இப்போ ஜஸ்ட் நான் டோல் நம்ம இதெல்லாம் சென்னையில் கூட கிண்டி நேஷனல் பார்க் நீங்கள் போயிருந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே ஒட்டுனாப்ல இருக்கும் கிண்டி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு கூட ஸ்கூல்ஸ் கூட முக்காசி லைக் வி யூஸ் டு கோ டு ரைட். ஸோ அந்த கிண்டி நேஷனல் பார்க்கில் வந்து இட்ஸ் அகேன் நேஷனல் பார்க் இன் தமிழ் எந்த இயர் வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயர் 1977 அண்ட் ஆப்வியஸ்லி வி நோட்ஸ் இன் சென்னை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have like the Gulf of Mannar. So it's a marine national park. எந்த year established பண்ணாங்க 1986. எந்த district கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் and தூத்துக்குடி மாவட்டம். Next வந்து we have like Indira Gandhi National Park, also called Annamai National Park. It was established in the year 1976. எந்த districtல வருதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் regionல வருது. Next we have முதுமலை. So முதுமலை national park is like a very famous யானை கூட்டம் இல்லையா, முதுமலை wildlife sanctuary மேலே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 1940லேயே இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இட்ஸ் ஓகே நில்கிரிஸ். ஸோ நில்கிரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம யாரையும் பார்த்துருப்போம். லைக் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எல்லாமே அந்த ரீஜன் வி ஜஸ்ட் நோ வி சா லைக் ஃபார் த ஹாட்ஸ்பாட் ரீஜன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப லைக் ஸ்பீஷீஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீலகிரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா we have 2 national parks. One was established in 1940, another one established in 2001. That is one Mudumalai National Park, and we have Mukurthi National Park. இதெல்லாம் முதுமலை நம்ம அடிக்கடி ரொம்ப ஒரு ஃபெமிலியரான பிளேஸ், நம்ம நியூஸ்ல கூட அடிக்கடி இதை வந்து கேள்விப்படுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம ஆன் சைட் நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இஸ் கிவன் ஒன்லி டு த அனிமல்ஸ். ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா they will be like going இதுக்கு இந்த டிம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு, அதை விறகு வெட்டுற குச்சி இருக்கட்டும் இல்லாட்டி மரத்தை வெட்டி இந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் உள்ள போவாங்க. பட் த ப்ரொடெக்ஷன் cannot be given to them because என்னோட கவலை என்ன, அங்க இருக்கிற அனிமல்ஸை மட்டுமே சேஃப் கார்ட் பண்றது தான். அந்த ப்ரொடெக்ஷன் will not be given to the other intruders. உள்ள போறவங்களுக்கு கிடையாது. சொல்ல போறேன் இன்ட்ரூட் பண்ண எடுக்கிறது பெர்மிஷனே இல்லாமல் சில பேர் உள்ள போவாங்க மரத்தை கட் பண்றதுக்கு, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம். அவங்களுக்குலாம் கவர்மெண்டால் nothing can be done, only protection can be given only to these animals. So collection of timbers, minor forest products, private ownership are allowed so long as do not harm the animals. So Periyar Wildlife Sanctuary in Kerala. ஸோ இந்த சாங்சுரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் லிட்டலி நம்ம வந்து வி ஆர் அலவுட். எப்படி சொல்றது, நம்ம போனோம்னா இட் இஸ் அட் யோர் ஓன் ரிஸ்க். நம்ம வந்து அன்டில் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குது, நீங்க வந்து போயிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு வெளியே வரலாம். பட் இஃப் யூ கோ அண்ட் ஹார்ம் த அனிமல்ஸ் அகைன் என்ன பண்ணுவாங்க, அகைன்ஸ்ட் இட் ஆக்ஷன்ஸ் வில் பி எம்ப்ளாய்ட். கரெக்டா? ஸோ அதில் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் கேரளா. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வி சா அபவுட் தி இன்சிட்டு சாங்சுரிஸ் பார்த்தோம். ஸோ சாங்சுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வி ஆர் ஹேவிங் சம் நம்பர்ஸ். 544 existing wildlife sanctuaries in India. ஸோ எவ்வளோ ஏரியாஸ் நம்மளுக்கு கவர் ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ வி சா ஃபார் நேஷனல் பார்க்குக்குமே இப்போ தான் பார்த்தோம். ஸோ 40,501 kilometers லைக் இட்ஸ் பீங் கவர்ட் ஃபார் நேஷனல் பார்க் ரீஜன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ டாக் அபவுட் த சாங்சுரிஸ் இந்தியாவில் மொத்தம் எஸ் 1,18,918 kilometers square. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா we have the sanction. இந்த ஏரியால பரப்பளவு அளவுக்கு நம்ம வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி வச்சிருக்கோம். which means நம்ம டோட்டல் கண்ட்ரியோட லேண்ட் கவரேஜ் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 3.62% ஜியோகிராபிக்கல் ஏரியா அந்த கவரேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ இந்த சாங்சுரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், லைக் வி ஹாவ் அ ட்ராக்ட். என்னது, லைக் வைல்ட் அனிமல்ஸ் விச் மீன்ஸ் பத்திரமா எதுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், அகெயின் ஒரு ஃபுட்டுக்காகவோ இல்லாட்டி வேற ஏதாவது மெடிசன் பர்பஸ்ல ஸ்கின்காக டெஸ்ட்காக மாதிரி நம்ம வந்து அவங்கள ஹண்ட் பண்ணாம we are just protecting in these sanctuaries. Yes, let us talk we have a list of here. Number first we saw for national parks நம்ம பார்த்தோம். Now let us see for this wildlife sanctuaries. So the wildlife sanctuariesல வந்து பாத்தீங்கன்னா we have a list that is வேடந்தாங்கல் பேர்ட்ஸ். நம்ம இங்கே இருக்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டு பி ஃப்ராங்க் இந்த வேடந்தாங்கல் சாங்சுரியில வந்து கரெக்டா அந்த பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் பண்றதுக்கு கரெக்டா we can see அந்த பீரியட் ஆச்சு நிறைய பார்க்கலாம். பைனாக்குலர் வச்சு சூப்பரா இருக்கும். பட் nowadays what is happening because of the pollution, the climatic change நிறைய ஆயிடுச்சு. மழை வர வேண்டிய இடத்துல மழை வருது கிடையாது, வெயில் இருக்கிற இடத்துல வெயில மழை வருது புயல். இந்த மாதிரி நம்ம கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மைக்ரேஷனுமே பேர்ட்ஸ் வந்து நிறைய அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நமக்கு வரது கிடையாது. But it is like a very good place. A long time back, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த இடம், and was established in the year 1936. Next we have the Mudumalai Nilgiri. So just now we saw Mudumalaiல பாத்தீங்கன்னா we have a national park also. At the same time we have this wildlife sanctuary. So பாத்தீங்கன்னா this hotspot region அப்படி மாதிரி கரெக்டா இருக்கு. Next we have the Point Calimar that is in Nagapattinam 1967 establish பண்ணிருக்காங்க. Then we have Indira Gandhi. Just now Indira Gandhi நம்ம national park இதுலயுமே நம்ம பார்த்தோம். Indira Gandhi பார்த்தோம். We saw the Mudumalai also. பாத்தீங்கன்னா ரெண்டு திரும்பி நம்மளுக்கு வந்து present ஆயிருக்காங்க. In the year 1976, Coimbatore district. Then we have Moodandurai, which is in Tirunelveli district, which was established in the year 1988. So in the நான் சொன்ன மாதிரி இந்த tablet column, the year, date எல்லாமே it always important. இந்த பர்டிகுலர் டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். Okay. So biosphere reserves வந்து பாத்தீங்கன்னா areas of land, coastal ecosystems for conservation and sustainable use. நான் என்ன பண்ற ஒரு இடத்தை நான் அப்படியே வந்து ஆக்குபை பண்ணி வந்து எப்படி சொல்றது, இடத்துல வந்து சில அனிமல்ஸோ பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உள்ள வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி நான் இதுல வளர்க்க போறேன். எஸ். நெக்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் which means there are special environments எதுக்கு for both people and nature living, which means so I'm talking about ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ட்ரைபல் பீப்புள் வந்து they will be living in the forest region, which means அவங்க வந்து அங்க இருக்கிற அனிமல்ஸை வந்து ஹார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அனிமல் சைட் பை சைட் தேல் பி லிவிங். ஆக்சுவலி பர்ஃபெக்ட் பிளேஸ். எங்க அனிமல்ஸும் ஹியூமன் பீங்ஸும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணி ஒன்னா வாழ முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இடத்தை கேட்டிங்கன்னா இந்த பயோஸ்பியர். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபல் பீப்புள் அந்த இடத்துல நம்ம நிறைய வந்து பார்க்கலாம்.
சரியா? which means ஒன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சி வாழ்வாங்க தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல ஹார்ம் வந்து பண்ணிக்கவே மாட்டாங்க, not like us. So next one பாத்தீங்கன்னா Biosphere Reserve Program is guided by UNESCO's Man and Biosphere MAB program. So Man and Biosphere MAB ன்னு அர்த்தம் Man and Biosphere program. So UNESCO MAB program சேர்ந்துதான் they are like managing the concept of biosphere. So as India is signatory to the landscape approach supported by MAB program. So MAB program கீழ நிறைய தான் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். So the scheme of biosphere reserve எந்த வருஷம் இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? 1986. and இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா we have around 18 biosphere reserves in our country. So அந்த 18 இந்தியால இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது கர்நாடகா and we have in Kerala, தமிழ்நாடுல வந்து Nilgiris எப்பவுமே like it will be like top most for இந்த மாதிரி animal conservation எல்லாத்துக்குமே we have Gulf of Mannar. இதெல்லாம் ஒரு like எப்படி சொல்றது ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு மார்க்கபிள் பாயிண்ட்ஸ் மாதிரி ஏரியாஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sacred groves. So sacred groves and sacred forest. நம்ம சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க, which means ரொம்ப சேக்ரடா இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிகள். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் நான் ரிலீஜியஸ் பேசிஸ்ல நான் என்ன பண்ண போறேன், அதை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் sacred groves in Kashi and Jaintia hills in Meghalaya, and we have Aravalli hills in Rajasthan, Western Ghat regions of Karnataka and Maharashtra. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், on basis of religious belief பொறுத்து we are just protecting them. அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஓகே இந்த மாதிரி அனிமல்ஸ் அப்படின்ற கதை கிடையாது, நான் ரிலீஜியஸ் காரணத்துக்காக I will be protecting them. இதை நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா sacred groves அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து will be seeing about the ex-situ conservation. ஸோ ex-situ அர்த்தம் வெளியே, நான் என்ன பண்றேன் ஒரு ஆர்கானிசம் நேச்சுரலா ஹேபிட் இருக்கிறத விட்டு நான் வெளியே வச்சு அவங்களை வந்து நான் பாதுகாக்கிறேன். as we said zoo எல்லாம் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓகே இங்க இருந்தா ஹண்ட் பண்ணிடுவாங்க அந்த கதை, ஸோ நான் பத்திரமா நான் கேஜ்ல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. அண்ட் ஜூல வந்து பாத்தீங்கன்னா it is being done for educational purpose also. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வராங்க கத்துக்க வராங்கன்னா இதை பார்த்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்காங்க. we have the genetic resource center, zoological park, wildlife safari parks, botanical gardens, and even like in Pondicherry la ஒன்னு இருக்கு. we have in Bangalore also நிறைய ஒரு notable botanical farms நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். we have gene banks and cryopreservation. ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன அர்த்தம், I'll be just freezing. நான் வந்து சில ஸ்பீஷஸ் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஸ்பீஷஸ் எல்லாமே என்ன பண்ணேன் ரொம்ப லைக் கோல்டு டெம்பரேச்சர்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். மேபி ஃபார் ரிசர்ச் பர்பஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் நான் பிலீவ் ஐ கேன் ரிட்ரீவ் தம் இன் த ஃபியூச்சர். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கூட நம்மளுக்கு வந்து இருக்கும். சரியா? So next we are going to see about the in-situ difference between in-situ and ex-situ conservation. So in-situ, ex-situ, just now we saw inside the area, outside the area வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறேன். and it is the process of protecting the endangered plant species, animal species எல்லாத்தையும் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறேன் in their natural habitat. whereas in ex-situ வந்து பாத்தீங்கன்னா it helps in recovering populations or preventing the extinction. நான் இதை வந்து in-situ பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல நான் பாதுகாக்கிறேன். whereas ex-situ பொறுத்த வரைக்கும் அந்த இனமே அழிஞ்சு போகாத மாதிரி இருக்கிறதுக்காக என்ன பண்ண வேற ஒரு இடத்துல தனியா வச்சு நான் உங்களை பாதுகாக்கிறது தான் ex-situ conservation அப்படின்னு சொல்லலாம். we are seeing the examples also. we have national parks, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி biosphere reserve, wildlife sanctuaries எல்லாமே in-situ கீழ வந்துருவாங்க. we will talk about ex-situ conservation, zoological parks, botanical garden எல்லாமே will be coming under the ex-situ conservation. and gene banks. so gene banks அப்படின்னு நான் சொல்லும்போது I'll be preserving the genes. எதுக்கு genetic, for example a plant or genes நான் ஸ்பீஷீஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் because I am feeling okay இங்க அழிஞ்சு போயிருவாங்க, அப்புறம் என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல ஓகே அந்த ஜீன்ஸை வச்சு I might try to recover or I might able to study that particular species also. அதை நான் பாதுகாத்து ஜீன்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நம்ம என்ன பண்றோம் ப்ரிசர்வ் பண்ணி by using the cryopreservation I told, ரொம்ப குளூரான டெம்பரேச்சர் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் போது அந்த ரிசர்ச் பர்பஸ்க்கா இருக்கட்டும் ஃபியூச்சர்ல I might think okay இதை வச்சு நான் ஒரு புது அந்த ஸ்பீஷீஸை திரும்ப நான் கொண்டு வர முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல கூட I will be preserved. and finally we have like this one information, the number of species required to be saved from extinction far exceeds the conservation effect, which means எனக்கு வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை because அந்த ரேஞ்சில் எனக்கு நிறைய ஸ்பீஷஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. which means I have to put more and more effort to serve all these to preserve all these animals அப்படின்னு சொல்லலாம். so India's first national gene bank எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா it was established in the year 1996 by the Indian Council of Agricultural Research, that is National Bureau of Plant Genetic Research. சிம்பிளா சொல்ல பார்த்தீங்கன்னா ICAR NBPGR இது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். இந்த இருக்கு 1996. and the second largest gene bank எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்வேல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. which means அந்த நார்வேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா it has around 4,71,561 ஸ்பீஷீஸ் கிட்ட நமக்கு வந்து அந்த இடத்துல அவைலபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி they have mentioned.